பிரைஸ் தி லார்ட். அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய கிரியைகளை நம்முடைய மத்தியில் செய்வதற்காக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், ஆமென், எவ்வளவு மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 1000-10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா. ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்தி, அவருக்கே நாம் கனத்தையும் மகிமையும் செலுத்தி, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஜீவனின் அதிபதியானவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆராதனைகளுக்கு பாத்திரர், துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே, கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவராய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கர்த்தருக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக, எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை நீர் பரிபூரணமாக வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருடைய கரங்களிலே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆமென், இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். 2-3 பேர் எங்கே கூடினால் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர். இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணும்படியாக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தருடைய வல்லமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரணமாக உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர் நீர் எங்கே உண்டோ அங்கே மகா பெரிய விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த விடுதலையை இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கத்தக்க, பெற்றுக்கொள்ளத்தக்க பரலோக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை தருவீராக. துதி செய்து பாடி தேவனை ஆராதிக்கும் இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் கட்டுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். பாடல் வேளையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, துதி ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, காணிக்க பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. பரலோக தேவன் இந்த இடத்தில் அசைவாடுங்க, அற்புத அடையாளங்களை செய்யுங்க. விடுதலையோடு ஆராதிக்கும்படி விடுதலையின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. தகப்பனை, துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்கு உம்முடைய மகத்துவ கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். துதியும் கனவு மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோர் இறக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நம்முடைய இயேசு அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மாதில்களின் மீதே. கொடுமையோ சீரல்
படிக்கையில் மோதியே மாதிர்களின் மீதே பலனும் வேலைக்கும் மேலியோர்க்கும் தீரனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானாய் பலனும் வேலைக்கு எளியோர்க்கு தீரனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானாய் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் எல்லாரும் கரண்டு தட்டி என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தான் தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தான் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே கல்லு முள்ளுகளுள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வாருத்த கல்லு முள்ளுகளுள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வாருத்த எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனம் முன் செல்கிறார் எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனம் முன் செல்கிறார் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே முகமுகமாகவே காண்போமே அவரை யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம் முகமுகமாகவே காண்போமே அவரை யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால் மட்டும்தான் வரும். அவர் இல்லாமல் நமக்கு ஜெயம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாமல் ஜெயம் கிடையாது. அவர் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படாவிட்டால் ஜெயம் நிச்சயமாகவே இல்லை. அது ஜெயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தரால் மட்டுமே ஜெயம் வரும். நம்ம எவ்வளவு தான் பிரயாசப்பட்டாலும், நம்ம எவ்வளவு தான் நம்ம ஓடி 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 உழைத்தாலும், அவருடைய கிருபை இல்லைனா நமக்கு எதுலையுமே ஜெயம் கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரால் மட்டுமே நமக்கு ஜெயம் உண்டாகும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயமோ கர்த்தரால் வரும்
ஜெயமோ கர்த்தரால் வரும், 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 ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். விசுவாசித்தால் நீ உலகத்தை ஜெயிப்பாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய். விசுவாசித்தால் நீ உலகத்தை ஜெயிப்பாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உபவாசித்தால் நீ சாத்தானை ஜெயிப்பாய், புது பலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய். உபவாசித்தால் நீ சாத்தானை ஜெயிப்பாய், புது பலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய், புது பலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெபிக்கின்ற மனிதன் எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு பாடுவோம். துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். விசுவாசித்தால் நீ உலகத்தை ஜெயிப்பாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய். விசுவாசித்தால் நீ உலகத்தை ஜெயிப்பாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உபவாசித்தால் நீ சாத்தானை ஜெயிப்பாய், புது பலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய். உபவாசித்தால் நீ சாத்தானை ஜெயிப்பாய், புது பலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய், புது பலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். கர்த்தரால் வரும், ஜெயமோ 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 கர்த்தரால் வரும். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான்.
ஜெயத்தை பெறுவான். துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெயமோ கர்த்தரால் வரும். 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 ஆமென் ஆமென். ஜீசஸ் கர்த்தரால் மட்டுமே நமக்கு ஜெயம் உண்டாகுமே. அவர் இல்லாமல் நமக்கு ஜெயம் இல்லை. விசுவாசத்தால் நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். நமக்கு மகிமை 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 ராஜா. உம்மால ஜெயம், உம்மால மாத்திரமே ஜெயம் ராஜா. உம்மால மாத்திரமே எங்களுக்கு ஜெயம் உண்டாகிறதே. ஓ ரிஷகர பரபரதி ரதலரதி ஆந்தரலரபா லிபாபா பரஷகரதி ஆந்தலரபரபரதி ரதலரபரபா ரிபாபா பரஷகரதி ரபரபரபரதி ரதலரலரபா. ஆமென் ஆமென் ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா, நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரிபார ஷகரதி ஆந்தராதி ரதலரபரபரபலரபா ரிபாபா பரஷபரபரதி ரதலரபரபலரபா ரிபாபா பரஷகரதி ரந்தராதி ரதலரபரபலரபா. ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு தான் பிரயாசப்பட்டாலும் அப்பா, உம்மால் அன்றி எங்களுக்கு ஜெயம் உண்டாவது இல்லையே. உங்க துணை இல்லாம எங்களுக்கு வெற்றி இல்லையே. இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எந்த சூழ்நிலைகளிலும் அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் ராஜா, உம்மை மாத்திரம் நாங்கள் உறுதியாய் பிடித்துக்கொள்ள ஆமாப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்க, உம்மையே நாங்கள் நம்பி இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ரியாந்தரா ஷியா கரா தீரதல ரப ரபல ரபா ரிபாபா பரஷகர தீரந்தரா தில ரப ரபா ரிபாபா பரஷபர போர தீரதல ரப ரபல ரபா லிகரதல ரஷதர தீரந்தரா தில ரப ரபல ரபல ரபா ஓ ரிகரதல ரஷபர போர தீரதல ரப ரபல ரபா லிபாபா பரஷகர போர பர பர தீரதல ரபா ஓ ரிகிரி தீரந்தல ரஷதர தீரதல ரப ரப ரபல ரப ரபா. ஆமென் 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 ஆமென். சாத்தானை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க அப்பா தேவன் எங்களுக்கு கிருபைகளை தந்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரிபா ரபர ஷபர போர தீரதல ரப ரப ரபா ரிகரதல ரஷதரதரா தில ரப 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 ரபல ரபா ரிபா பர ஷபர போர தீரதல ரப ரபல ரபா ரிகரதல ரஷதர தீரந்தரா தீரதல ரப ரப ரபல ரப ரபா. ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே, நிறைவான எங்கள் ஆவியானவரே, மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அபிஷேகநாதரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எஸ்ஸப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். விலையேற பெற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ரிபார ஷகர தியாந்தரா தீரதல ரப ரபல ரபா ஒளிபிரி ஷிகரதர தீரந்தரா தீரதல ரப ரபல ரபா ரிபப பர ஷகர தீபிரிந்தரா தலரல ரப ரபல ரபா. ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, அப்பா பலமாய் எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வாங்க ராஜா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக அம்மானவரே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அம்ராஜா, நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக தேவ கிருபை, தேவ அபிஷேகம் ஆமென் நீங்க சபையில ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், சுயத்தினால ஒன்று முடியாதே, சுய பலத்தினால ஒன்று முடியாதே. தேவ கிருபை மாத்திரம் வேண்டுமே இயேசுவே, தேவ அபிஷேகம் மாத்திரம் வேண்டுமே. ஆமென் 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 ஆமென். ரிபா ரஷகரா தியாந்தரா தீரதல ரப ரபல ரபா ரிபா பபர ஷபர போர தீரதல ரப ரபல ரபா
Rikaradala Shabara Boradira. Amen. Jesus, hallelujah, 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 hallelujah. Shikava Baradala Diandara Dara தேவ ஞானம் உண்டாகும்படியாய் ஆமென் அவர் சமூகத்தில் ஆமென் அவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பீர்களா நியாக்கராதிலர ஷபரபரதலரபா ஆமென் அவர் சபையில் அசைவாடி கொண்டே இருக்கிறாரு ஒவ்வொருவரையும் நிரப்பத்தக்கதாய் ஒவ்வொருவரும் நிரம்பி ஆமென் ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை அவர் இந்த மத்தியில் சபையில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் தேவ பிள்ளையே அமைதியா இருக்க வேண்டாம் நீங்க அமைதியா இருக்க வேண்டாம் உங்களுக்கு தேவையான பலத்தை அவர் தருவார் உங்களுக்கு தேவையான கிருபையை அவர் தருவார் உங்களுக்கு தேவையான ஞானத்தை அவர் தருவார் நான் ஒன்றுமில்லையே எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா ஒன்றுமில்லை தேவன் மாத்திரம் உனக்குள்ளாய் இருந்தால் போதும் எல்லாவற்றிலும் ஜெயம் எல்லா காரியங்களிலும் ஜெயம் ரபரஷ்யா கராதி அந்தரதில ரபரபரபலரபா தாகத்தோடு உங்க சமூகத்துல வேண்டிக் கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு ரட்சா ஆமென் ஒரு ஜெயத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே Riradara Shakaradi Handara Diradalabarabarabaraba Holy Biri Shakaradi Handara Dilarabarabarabaraba Ora Baba Baba and the Handara Dalara Shabarabarabaraba Libiri Karadi Shabarabarabaraba Urmagima in Megamaga Urmagima in Megamaga upon a Yeranga Konde Kere Makana under Selatu Racha over Ullandiri Mahara in the Riga Devam near over Ullatilapa or Magashium Sandoshatayum Devan Alatukonde Kire Makanandri Racha Virumaya Vanda Pilegale Ninga Nerevaki Konde Kire Nandri Racha Virumaya Vander Kraverle Ninga Pariburanama Nirapi Konde Kire Nandri Racha Rasha Karadi Andaradi Radala Riba Baba Shabara Boradira Dalabaraba Likara Dalara Shadara the Andara de la Rabarabaraba Riba Baba Shakara Dirandalabaraba Riba Baba Ora Karadi Randara de la Rabarabaraba Buddha Racha Apa Deva Buddha Ingal Matila Undaki Konde Karade Riandara Shakara Birabara de la Rabaraba Prasenarai, our Prasenarai, or Mahimay Megamai, Namatila Ulahavi Konde Irkare, Deva Pillaye, our Toda Unaku Undaki Konde Irkrade, or Toda Undaki Konde Irkrade, Nivermaya Tudikala, Amen, our Kurbe and Rate to the Konde Kraye, or a Vidalaye Petchukolumbadia, or a Pishak in Reva Kulai, Kadavarumbadi, Devan Amen, Unmel our Vanshaya Irkare. உன்மேல் அவர் வாஞ்சையாய் இருக்கிறாரே லர ஷஹரதிர தலரபரபரபரபா ஓரியாந்தராதிலர ஷபரபோரதிரதலரலரபரபா லிகரதலர ஷதரதி ஹாந்தலரபரபரபரபரபா ஓ ஜீசஸ் ரீர ஷபபா ஓல கராந்தி அந்தர ஷபரபா ரிபா பாபா பாபா லர ஷகரதிர தஹரந்தலர ஷபரபோலரபா Oh, Mahimay Megame, Mahimayanavare, Igalabisheg another, Hulavi Konderapavare, Shabarabora di Radalarabarabam, over Ulangalim Rapi Konderakire, Ridara Shakarandi Radalarabarabam, Ribaba Baba Shabarabora di Radalarabam. Yes, Jesus, hallelujah, hallelujah. Ori biri shakara bira bara radalaraba. Ridi rindara dalara shabara bora dira dalaraba. Aviyanavare. Amen, Jesus, hallelujah. Deva pillaye.
நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒருவேளை அவரை நீ அறியாமல் இருந்திருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் நீ ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேனா, நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்ப பின்னணியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆலயத்துக்குள்ள வந்து தேவனை ஆராதிக்க தகுதி இல்லாதவர்கள் தான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நான் தேவனை ஆராதிக்கிறேனா என்று யோசித்து பார்க்கும்பொழுது ஒருவேளை நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனால் இதற்கு எல்லாம் காரணம் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை அவர் கண்டு கொண்ட தெய்வம். ஆமென். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் அவர். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் நம்மை தனிமையாய் விட்டு அவர் அப்படியே போகிற தேவன் அல்ல. அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். ஆமென். நீ தேவனை பற்றி கொண்டிருக்கிறாயோ இல்லையோ, ஆனால் அவர் உன்னை விடாமல் தொடர்ந்து மீண்டும் 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 எழுப்பிக் கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை கண்டு கொண்டார். நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டாரே. ஆமென், ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய அன்புள்ள தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். ஆமென், ஆமென். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், அலை மோதுகிற நேரங்களிலும், புயல் வீசுகிற நேரங்களிலும், இனி நான் என்ன செய்வேன் என்று திகைத்து நிற்கிற நேரங்களிலும் ஒரு அமைதியை தந்து இருதயத்தில் ஒரு மன சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர் அல்லவா. ஜீசஸ். இரு கரங்களை மார்போடு அணைத்து கொண்டு சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? அவர் கரம் இருக்க நமக்கு பயம் இல்லை. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை
அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்னும் நாடு. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுமா? உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. கரங்களை தட்டி பாடுவோம். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே. ஆமென். ஜீசஸ். ஆமென். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. 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 என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீங்கப்பா. உங்க கரம் இருக்க எனக்கு பயம் இல்லப்பா. எந்த பாதையும் நான் தாண்டி விடுவேனே. தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையை
சொல்லுமா எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஆமென். அவருடைய கரம் இருக்க நமக்கு பயம் இல்லையே. அவருடைய கரம் நம்மை தாங்கி வழி நடத்தி வருகிறதே. இம்மட்டும் தாங்கி வழி நடத்தின அந்த கரம், ஆமென், இந்த 7 மாதங்கள் முழுவதும் தாங்கி வழி நடத்தின அந்த கரம் இனி வரும் மாதங்களிலும் நம்மோட கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்த அது வல்லமை உள்ளதான கரமாய் நம்மோட கூட இருக்க போகிறதே. எந்த பாதையாலும் எந்த ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஷகர பரதி ஆந்தரதில ரஷபர போரதில பலரபா ஓரி கராதில ரஷபர போரதில ரபரபா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எங்களை கரம் பிடித்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இதை காட்டிலும் எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை காட்டிலும், எங்கள் தேவன் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதை காட்டிலும் வேறொன்றும் எங்களுக்கு மேன்மையானது இல்லையே, வேறொன்றும் பெருசா இல்லையேப்பா. எஸ் ஜீசஸ், ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா, இந்த பகல் வேலைக்காயும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நன்றி. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த, உங்கள் நாமத்தை உயர்த்த அப்பா, புதிய அபிஷேகங்களையும் புதிய பலத்தையும் புதிய வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. தேவையான வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து தேவன் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது ஒவ்வொரு இருதயங்களுக்கு அப்பா ஏற்றதாக இருக்கணும், ஏற்ற ஆகாரமாக இருக்கணும், ஒரு திருப்தியான ஆகாரமாக இருக்கணுமே. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் போகும்படியாய் தேவன் நிறைவாய் நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். अति शीघ्र आने वाले यीशु मसीह के नाम से आप सभी को बधाई देते हुए स्वागत करता हूं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेंगे। கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். पिछले हफ्ते के संदेश के आगे की हिस्से को आज भी हम देखेंगे। எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रानियों की पत्री के 10वें अध्याय के 25 से लेकर 27 वचन में कहा गया है, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், कलीसिया में जैसे लोग आकर इकट्ठे होते हैं वो जिन्होंने छोड़ दिया वैसे हम ना छोड़े। ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? एक दूसरे को समझाइए। நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். जो जो उस दिन को निकट आते देखो त्यों त्यों उन्हें अधिक ये समझाया करो। சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, सत्य को जानने की जान पहचान के बाद, நம் மனப்பூர்வமாய் ஏமன் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், हम जानबूझकर पाप करने वाले के तो பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல், पाप का प्रायश्चित के लिए और कोई बलिदान नहीं, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும், दंड आएगा कर कर भयानक के साथ बाट जोना, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். और आग का ज्वालन बाकी है जो विरोधियों को भस्म कर देगी। 25வது வசனம் சொல்கிறது, 25वां वचन कहता है, சபை கூடி வருதலை நாம் விட்டு விடக்கூடாது. कलीसिया में आना नहीं छोड़ना है। ஏமன் நம்மோடு ஆராதிக்கிறவர்கள் யாராவது சபை கூடி வருதலை விட்டால்
அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். हमारे साथ आने वालों में से किसी ने छोड़ दिया है तो उसे समझाना आगे, நாளானது சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. क्योंकि दिन नजदीक निकट है. இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. यीशु मसीह के निशानियां हो रही है. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். मेरे नाम के कारण तुम सताए जाओगे. உங்களை கொலை செய்கிறவன் தன் தெய்வத்துக்கு தொண்டு செய்வதாய் நினைக்கும் காலம் வரும்னு பைபிள் சொல்லுது. तुम्हें जो कत्ल करेगा, तुम्हें जो मार डालेगा, वो यह सोचेगा कि वो उसके भगवान के लिए जो सेवा कर रहा है அப்ப தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறவன் தன் தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறதாய் நினைத்து செய்கிறான் என்று சொல்லி கடைசி காலத்தில் ஒரு காலம் வரும் இயேசு சொல்லி இருக்கிறார். तो परमेश्वर के बच्चों को जो कत्ल करेगा, मार डालेगा, वो ये सोचेगा कि वो उसके भगवान के लिए सेवा कर रहा है कर। அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், तो आज के दिन हम देखते हैं தேவ பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். परमेश्वर के बच्चों का कत्ल करते हैं. செய்துவிட்டு என்ன நினைக்கிறார்கள்? कत्ल करने के बाद क्या सोचते हैं? எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம், हमारे देवता के लिए हमने सेवा की है. அந்த வசனம் நிறைவேறி இருக்குதா இல்லையா? ये वचन पूरा हो रहा है कि नहीं? நிறைவேறி இருக்குதா இல்லையா? पूरा हो रहा है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया. இந்த நாட்கள்ல மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா, इन दिनों में आप मणिपुर में देखोगे तो கிறிஸ்தவர்கள் தான் கொலை செய்யப்பட்டார்கள். मसीह लोगों को ही मार डाला गया. 300க்கும் அதிகமான சபைகள் தான் உடைக்கப்பட்டது. 300 से भी अधिक कलीसियाएं तोड़ी गई. ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தையை அடிச்சுக்கிட்டு एक जन एक छोटी बच्ची को मारकर அவன் தன் தெய்வத்துடைய பேரை சொல்ல அப்படின்றான். और कहता है कि अपने खुद के देवता का नाम बोल. இந்த குழந்தை இயேசுன்னு சொல்லும். और ये बच्चा यीशु करके कहता கிறிஸ்தவ है, குழந்தை. मसीह बच्चा. அவன் சொல்றான், இல்ல இல்ல நான் சொல்றதை சொல்லு. और वो कहता है नहीं नहीं, मैं जो बोलता हूं उसे बोल. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. वचन पूरा हो रहे हैं. கள்ள போதகர்கள் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. झूठे उपदेशक उठ रहे हैं. இந்த வாரத்துல ஒரு செய்தி பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. पिछले हफ्ते एक संदेश को देखकर मैं खुद चौंक गया. உங்களுக்கு அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். आपको भेजा हुआ रहेगा लगता है. ஆமென். பேக்கேஜ் பிரேயர். पैकेज प्रेयर. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. என்ன பேக்கேஜ் பிரேயர்? कौन सा पैकेज प्रेयर? பிசாசு துரத்தணும்னா 10,000 ரூபாய். शैतान को भगाना है तो 10,000. வியாதி சுகமாகணும்னா 10,000 ரூபாய். बीमारी चंगा होनी है तो 10,000. உன் பிள்ளை படிக்கணும், நல்லா படிக்கணும்னு நான் ஜோமனும் 10,000 ரூபாய். நான் இல்ல, அங்க சொன்னாங்க. என்ன நினைச்சாங்க? तेरा बच्चा अच्छे से पढ़ना है तो मैं नहीं, वहां जो के वो प्रार्थना करेंगे तो 10,000 देना है. குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா? நான் ஜோமனே 10,000 ரூபாய். परिवार में शांति आनंद नहीं कि मैं प्रार्थना करता हूँ 10,000. கடன் பாரணுமா 10,000 ரூபாய். तेरा कर्ज उधारी चुकना है कि तो 10,000 रुपया. எல்லாத்துக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் கொடுத்தா सभी को मिलाकर कुल मिलाकर 50,000 दोगे तो 5 நாள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். 5 दिन आपके लिए प्रार्थना करेंगे. பேக்கேஜ் பிரேயர் அப்படின்னு இப்ப சிஸ்டம் வந்திருக்கு. यही पैकेज प्रेयर करके भी सिस्टम आया है. இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். ये सब अंतिम दिनों की निशानी है. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாள் சீக்கிரமா வரப்போகுது. तो प्रभु यीशु मसीह का दिन बहुत ही नजदीक है. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, அவர் கூட பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமா? என்ன சொன்னாங்க? उनके साथ स्वर्ग जाना है कि नहीं? क्या कहे आपके बगल वाले? जाना है कि नहीं? जाना है कि नहीं? जाना है. जाना है. Praise the Lord. Praise the Lord. அப்ப என்ன செய்ய கூடாதா? तो क्या नहीं करना है? சபை கூடி வருதலை விடக்கூடாது. कलीसिया में आना नहीं छोड़ना है. சபை மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. कलीसिया जो है मनुष्य के द्वारा नियुक्त नहीं की गई, परमेश्वर के द्वारा नियुक्त की गई. பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஏமன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. बाइबल कहता है यीशु मसीह अपना खून अपना लहू बहाकर कमाए कलीसिया को. அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் வர்றது வரைக்கும் சபை கூடி வருதலை விடக்கூடாது. तो उन्होंने कहा है कि मैं आने तक कलीसिया में आना मत छोड़िए. அவர் வந்ததுக்கு பிறகு சர்ச்சே இருக்காது. वो आने के बाद चर्च ही नहीं रहेगा. ஆமென். आमीन. சிலர் என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்து போனாலும் நமக்கு சபைக்கு வரலாம் போல இருக்கு, காணிக்க போடலாம் போல இருக்கு. कुछ लोग क्या सोच रहे, यीशु मसीह आकर जाने के बाद भी चर्च रहेगा और मैं आके दान डालूंगा करके. அவர் சபையை எடுத்துக்கொள்ளத்தான் வரப்போகிறார். वो कलीसिया को ही ले जाने आ रहे हैं. Praise the Lord. Praise the Lord. அப்ப तब ஏமன் சபை கூடி வருதலின் ஆசீர்வாதங்கள். कलीसिया में इकट्ठे होने का आशीर्वाद. ஓய்வு நாள் பரிசுத்தமா நம்ம ஆசரிக்கணும். विश्राम दिन को पवित्रता से मनाना है. ஏசாயால சொல்லிருக்கு, அப்ப மனமகிழ்ச்சி உண்டாகும். ऐसा
यशायाह भविष्यद्वक्ता में कहा गया तब आनंद होगा। பூமியின் உயர்ந்த இடங்கள் நம்ம ஏறி இருக்க பண்ணுவார். देश के ऊंचे स्थान पर परमेश्वर हमें चढ़ाएंगे। யாக்கோபின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். याकूब के आशीर्वाद को हमें देंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏன் சபை கூடி வர வேண்டும்? तो क्यों कलीसिया में आना है? ஏற்கனவே 3 காரியங்கள் பார்த்திருக்கோம். हम पहले से ही 3 कार्य देखे हैं। ஒன்றாவது கிறிஸ்துவின் அவயவங்கள் ஒன்று சேரும் இடம் சபை. पहला मसीह के अंग एक होने का जगह कलीसिया है। கிறிஸ்து சபைக்கு தலைவர் और मसीह जो के कलीसिया के प्रधान है। அவரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அவயவங்கள். उनके द्वारा चुराए गए बच्चे जो है हम उनके अंग है। நாம் எல்லாரும் ஒன்று கூடி வரக்கூடிய இடம்தான் சபை. हम सभी एक होने वाला जगह ही कलीसिया है। அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். वहां पर परमेश्वर आशीर्वाद और शांति की आज्ञा देंगे। இரண்டாவதாக दूसरा ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் கூடி கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள். उद्धार पाए वे लोग हर दिन मिलकर स्तुति कर कर आराधना करते थे। துதிப்பதற்காக ஆலயத்துக்கு வர்றோம். स्तुति करने के लिए कलीसिया में आते गए। எதுக்காக வர்றோம்? किसके लिए आते गए? எதுக்காக வர்றோம்? किसके लिए आते गए? நல்ல பாடி துதிக்கிறதுக்கு. अच्छे से गीत गाकर स्तुति करने के लिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அதனால ஆலயத்துக்குள்ளால வரும்போது इसीलिए कलीसिया परमेश्वर के भवन के अंदर आते समय இந்த வாயில எதுவும் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. मुंह के अंदर कुछ रख के मत आइए। தமிழ்நாட்டுல கல்கோனா மிட்டாய் அப்படின்னு ஒரு மிட்டாய் உண்டு தெரியுமா? तमिलनाडु में कलकोना मिठाई करके एक मिठाई है। ஒரு ரெண்டு மணி நேரம் வாயில போட்டாலும் அது கரையாது. 1-2 घंटा भी अपने मुंह के अंदर रख लो वो जो पिघलेगा नहीं। ஆமென். आमीन। சிலர்லாம் கரெக்டா 2 மணி நேரத்துக்கு போட்டுட்டு வருவாங்க போல இருக்கு. कुछ लोग को लगता है कि ठीक 2 घंटे के लिए उसे मुंह के अंदर रख के आते। நாங்க வாய் திறக்க முடியாதுல்ல அப்படின்னு. हम मुंह नहीं खोल सकते ना, என்ன வாய் திறந்தா மிட்டாய் கீழே விழுந்துரும். क्योंकि मुंह खोलेंगे तो मिठाई नीचे गिर जाएगी। கர்த்தரை நல்லா துதிக்கணும். परमेश्वर के अच्छे से स्तुति பக்கத்துல करनी है। கையை பிடிச்சு சொல்லுங்க கர்த்தரை நல்லா துதிக்கணும். ஆமென். परमेश्वर के अच्छे से स्तुति करनी है। கையை விடாதீங்க. அதுக்கு தான் உனக்கு உயிர் ஆண்டவர் இன்னைக்கு வரை வச்சிருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம். इसीलिए आज तक तुझे जिंदा रखे करके बोलिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। Praise the Lord. Praise the Lord। மூணாவது காரியம் கடந்த வாரத்துல பார்த்தோம். तो तीसरा कार्य का हमने पिछले हफ्ते देखा था। சபை கூடி வருதலில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. कलीसिया में जब इकट्ठे होते वहां पे परमेश्वर का वचन प्रचार किया जाता அது है। நம்மை உயிர்ப்பிக்கிறது. वो हमें जिलाता है। எத்தனை மெசேஜ் நம்ம கேட்டாலும் நமக்கான செய்தி ஆலயத்தில் தான் கிடைக்கும். हम कितना भी बाहर से संदेश सुन ले हमारे लिए जो संदेश है वो हमारे कलीसिया में ही मिलता है। இன்னைக்கு நாலாவது காரியம் और चौथा कार्य அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் प्रेरितों के कामों का दूसरा अध्याय 46வது வசனம். Acts chapter 2 verse 46. प्रेरितों के कामों के दूसरे अध्याय का 46वां वचन। அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தனித்திருந்து वे एक मन होकर हर प्रतिदिन परमेश्वर के भवन में रहते थे வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு और घर घर रोटी तोड़ते மகிழ்ச்சியோடும் और आनंद के साथ கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி और मन की सीधाई से भोजन किया करते थे। அப்ப சபை கூடி வருதல் எதற்காக? तो कलीसिया में साथ इकट्ठा होना किस लिए? அப்பம் பிட்கும்படியாக, रोटी तोड़ने के लिए, கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதற்காக நாம் சபை கூடி வருதல் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु भोजन में भाग लेने के लिए हमें कलीसिया में आना आवश्यक करके वचन कहता है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। அப்பம் பிட்டு அதாவது கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கும் போது देखिए रोटी तोड़ना यानी प्रभु भोजन में भाग लेते समय நாம் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். हम मसीह में बढ़ सकते हैं। அப்பம் பிட்குதல் இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. रोटी तोड़े बिना अनंत जीवन में प्रवेश नहीं कर सकते करके बाइबल कहता है। கர்த்தருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாயிருக்கிற ரசத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर के शरीर के अनुसार रोटी और उनके लहू के अनुसार दाखरस जो खाएंगे पिएंगे उन्हें अंतिम दिन में वो जिलाएंगे कर कर वो कहेंगे। அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் உயிரடைய வேண்டுமானால், तो यीशु मसीह के आगमन में हमें जी उठना है, तो நாம் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால், हमें स्वर्ग राज जाना है, तो கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டியது அவசியம். प्रभु भोजन में भाग लेना हमारे आवश्यक है। ஆமென். आमीन। அப்ப ஆலயத்துக்கு வராமல் இருந்தால், तो कलीसिया में नहीं आएंगे तो
சொல்றது புரியுதா? जो बोल रहा समझे क्या? சர்ச்சுக்கு வராம இருந்தா चर्च में नहीं आएंगे சில तो பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க சர்ச்சு கண்டிப்பா போணுமோ. कुछ पवित्र भक्त कहते हैं चर्च में जाना अनिवार्य है क्या? அப்ப இங்க ஒரு கட்டளை ஆண்டவர் சொல்லி இருக்காரு. तो यहाँ पे परमेश्वर एक आज्ञा दिए है, கடைசி நாளில் நீ எழுப்பப்பட வேண்டுமானால், अंतिम दिन तुझे उठाना है तो, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், अनंत जीवन में प्रवेश होना है तो கண்டிப்பா கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க வேண்டும். ये अनिवार्य है, तुझे प्रभु भोजन में भाग लेना है. சிலர் நினைக்கிறாங்க வருஷத்துல ஒரு தடவை தானே பாஸ்டர். कुछ लोग सोचते हैं कि साल में एक बार ही ना पास्टर. அப்படி எல்லாம் கிடையாது. ऐसा सब नहीं. அங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலங்கள்ல வீடுகள் தோறும் எங்கெல்லாம் ஜெபம் நடந்துச்சு அங்கெல்லாம் நடந்துச்சு. वहां पर देखो प्रेरितों के दिनों में जहां पर भी प्रार्थना हुआ तहां वहां ये हुआ. அப்ப ஆலயத்தில் அப்பம் விற்கும்போது அப்பம் விற்குதல்லே நாம் கலந்து கொள்ள வேண்டும். तो कलीसिया में जब रोटी तोड़ते गए तो उसमें हमें भाग लेना है. என்னுடைய கேள்வி என்ன? मेरा सवाल क्या है? சபைக்கு வராத ஒருவன் कलीसिया में नहीं आने वाला एक व्यक्ति ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், उद्धार पाया होगा, ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், बपतिस्मा लिया होगा, சர்ச்சுக்கு வராம चर्च में आए बिना அப்பம் எங்க கிடைக்கும்? रोटी उसे कहां मिलेगी? எங்க கிடைக்கும்? कहां पर मिलेगी? பொண்டாட்டி சொல்ற அப்பம் ஸ்தோத்திரம் சப்பாத்தி தான் எடுத்து முழுங்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு. जो पत्नी जो रोटी पकाती है उसे तोड़कर खाना पड़ेगा, स्तुति हो प्रभु कर कर. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. சபை கூடி வருதலில் कलीसिया में आना ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். बहुत ही मुख्य कार्य. கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பது என்பது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. प्रभु भोजन में भाग लेना है कर कर पवित्र शास्त्र हमसे साफ कहता है. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது. पहले कोरिन्थियों के 16वें अध्याय का 25वां वचन कहता है. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனம். पहले कोरिन्थियों का 16वें अध्याय का 25वां वचन. அங்க சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया है போஜனம் பண்ண பின்பு भोजन करने के बाद அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து वैसे वे कटोरे को उठाकर, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, ये कटोरा जो है मेरे नया वाचे का लहू है, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் तुम लोग इसे पीते समय என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मुझे स्मरण करने के लिए इसे कीजिए कर करके. 26வது வசனம் சொல்கிறது, 26वां वचन कहता है இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் इस रोटी को खाकर इस कटोरे में से पीते समय கர்த்தர் வருமளவும் परमेश्वर आने तक அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். उनके मृत्यु को दर्शाते हो. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. दो कार्य बताया गया है. கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கும் போது प्रभु भोजन में हम भाग लेते समय அவரை நாம் நினைவு கூறும்படி செய்ய வேண்டும். हमें उन्हें स्मरण करने के लिए से करना है. அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படி நினைவு கூறும்படி நாம் செய்ய வேண்டும் என்று ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. उनके मृत्यु को प्रकट करने के लिए और स्मरण करने के लिए करके दो कार्य बताया गया है. கர்த்தருடைய பந்தியின் விசேஷம் என்ன? तो प्रभु भोजन में विशेष क्या है? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூறுகிற இடம்தான் கர்த்தருடைய பந்தி. यीशु मसीह के दुख और मृत्यु को स्मरण करने का जगह ही प्रभु भोजन है. கர்த்தருடைய பந்தியை நாம் எடுக்கும்போது तो प्रभु भोजन में हम भाग लेते समय நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறது. हमारे आत्मा को देखकर कहने वाली एक बात है, ஆத்மாவே, ये आत्मा உனக்காக இயேசு பாடுபட்டார். तेरे लिए यीशु पीड़ा उठाए, உன் பாவத்துக்காக உன் சாபத்துக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். तेरे पाप के लिए तेरे श्राप के लिए यीशु क्रूस पर चढ़ाए गए. உன் நோய்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். तेरे सारे बीमारियों को वो क्रूस पर उठा के चुकता किए. அவர் உன்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு முள்கிரீடத்தை தலையில் ஏற்றுக்கொண்டார். वो तेरे श्राप को उठाकर जो कि कांटों का मुकुट सिर पे लगा लिए, சிலுவையில் உனக்காக தொங்கினார். क्रूस पर तेरे लिए लटके, உனக்காக மரித்தார். तेरे लिए मरे, உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். तेरे लिए दफनाए गए, மூன்றாம் நாளில் உனக்காக உயிரோடு எழும்பினார். तीसरे दिन तेरे लिए जी उठे. அல்லேலூயா. हालेलुया. ஆமா, இதெல்லாம் நினைவு கூர்ந்து தான் நாம் கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். इन सबको स्मरण करते हुए याद करते हुए ही प्रभु भोजन में भाग लेना है. உன் ஆத்மாவை பார்த்து நீ சொல்ல வேண்டும், तेरे आत्मा को देखकर तुझे कहना है, ஆத்மாவே, आत्मा, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. यीशु मसीह का लहू तुझे धो के पवित्र किया है, உன் பாவத்தை மன்னித்து இருக்கிறது. तेरे पापों को क्षमा किया है. அல்லேலூயா. हालेलुया. அப்படியானால் நாம் ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் போதும் तो ऐसा है, तो हम जब जब प्रभु भोजन में भाग लेंगे நாம் ரட்சிக்கப்பட்ட விதத்தை நினைவு கூறுகிறோம். हम उद्धार पाए हुए तरीके को याद करते हैं. ஒவ்வொரு பந்தியை நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் हर एक प्रभु भोजन हम लेते समय நம்முடைய ரட்சிப்பை மறுபடியும் புதுப்பிக்கிறோம். हमारे उद्धार को फिर से नया करते हैं. அல்லேலூயா.
हालेलुया ஆமென். आमीन எனக்காக பாடுபட்டார், मेरे लिए तकलीफ उठाए எனக்காக ரத்தம் சிந்தினார். मेरे लिए खून बहाए ஆமென். ஆமென். அவருடைய அப்பமாகிய சரீரத்துக்கு அடையாளம் இருக்கிற அப்பத்தை நம்ம வாங்கும்போது उनके शरीर की निशानी में जो रोटी है उसे हम लेते समय அவன் எனக்காக நொறுக்கப்பட்ட சரீரா, मेरे लिए टूटा हुआ शरीर है ரத்தத்தை கையில வாங்கும்போது दाक्रस को हाथ में लेते समय எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், मेरे लिए बहाया गया लहू है ஆமென். आमीन இந்த ரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. इसी लहू से मेरी पाप क्षमा हुई है இந்த இயேசுவின் சரீரத்தினால் என்னுடைய சாபங்கள் மாறி இருக்கிறது. इसी यीशु के शरीर के वजह से मेरे श्राप बदले गए அப்ப ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியிலும் நாம் ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்கிறோம். तो हर एक प्रभु भोजन में हम हमारे उद्धार को फिर से नया कर लेते हैं ரட்சிக்கப்பட்ட விதத்தை நினைவு கூர்கிறோம். उद्धार पाए हुए तरीके को याद करते हैं ரட்சித்தவரின் பாடு மரணங்களை நினைவு கூர்கிறோம். जिसने हमारा उद्धार किया उसके दुख और मृत्यु को याद करते हैं அப்போ तब இந்த மாதத்துல நம்முடைய ரட்சிப்பு கொஞ்சம் மங்கி இருக்கு. इस महीने में हमारा उद्धार थोड़ा जो है ठंडा जैसे हो गया है கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெறும்போது प्रभु भोजन में हम भाग लेते समय அவர் எனக்காகப்பட்ட பாடுகளை நான் நினைவு கூறும்போது उन्होंने जो मेरे लिए दुख उठाया उसे याद करते समय மறுபடியும் என்னுடைய ரட்சிப்பை நான் புதுப்பித்துக் கொள்ள முடியும். दोबारा मेरे उद्धार को मैं नया कर सकता हूँ மங்கி இருக்கிறதான ரட்சிப்பை மறுபடியும் ஏற்றி விட முடியும். जो उद्धार टिमटिमा रहा है उसे वापिस से जला सकता हूँ ஹல்லேலூயா. हालेलुया ரட்சிப்பை நாம் அறிக்கை செய்வதன் மூலமாகவே புதுப்பிக்க முடியும். तो उद्धार को हम अंगीकार करने से ही नया कर सकते हैं ஆமென். ஆமென். அப்ப கர்த்தருடைய பந்தியை வாங்கும் போதெல்லாம் तो प्रभु भोजन को हाथ में लेते समय எனக்காக அடிக்கப்பட்டே मेरे लिए मार खाए வாயில அறிக்கையிடறா, मुंह से कबूल करना है இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் போது ரட்சிப்பு உண்டாகும் பைபிள் சொல்லுது. हृदय में विश्वास कर कर मुंह से कबूल करने से उद्धार होगा कर कर वचन कहता है எனக்காக அடிக்கப்பட்டே, मेरे लिए मार खाए எனக்காக ரத்தம் சிந்தினே. मेरे लिए खून बहाए நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன். मैं एक दिन था मैं बड़ा पापी था என் பாவத்தை சிலுவையினால் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். मेरे पापों को यीशु मसीह क्रूस पर बहाए लहू से धो के शुद्ध किए ஹல்லேலூயா. हालेलुया என்னுடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். मेरे नाम को परमेश्वर जीवन की पुस्तक में लिखे गए அப்ப கையில வாங்குறதோட நிறுத்திட கூடாது. तो उसे हाथ में लेते ही रुकना नहीं है அதை நினைத்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். उसे सोच कर हमें अंगीकार करना है ஆமென். आमीन ஆமென். आमीन சிலர்லாம் பாத்தீங்கன்னா कुछ को आप देखोगे तो வாயில வாங்கி போட்டுட்டு ஆமென் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. लेके मुंह में डालकर आमीन करके चले जाएंगे சில சபையில பார்த்திருக்கேன், कुछ कलीसियाओं में देखा हूं லைனா வருவாங்க, लाइन में आते हैं வாயில போட்டு விட்டுருவாங்க. போ, और मुंह में डाल देते जा जा வாயில போட்டு விட்டுருவாங்க. போ. मुंह में डाल देंगे जा ஆமென். आमीन சில நான் சின்ன வயசுல ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ல தான் படிச்சேன். मैं बचपन में रोमन कैथलिक स्कूल में पढ़ा அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பையன் நேரே போய் வாங்கினான். तो मेरा एक जो फ्रेंड था वो सीधे जाके लिया வாங்கிட்டு வந்து அப்படியே மென்னு முழுங்கிட்டான். लेके आके ऐसे निकल गया அவன்கிட்ட கேட்டேன், ஏப்பா நான் அதை மென்னு சாப்பிடக்கூடாதா, கடிக்க கூடாதா? मैंने उससे पूछा रे क्यों उसे चबाया नहीं तो ऐसे ही खा लिया निकल அவன் गया சொன்னான், அது பல்லுல பற்றக்கூடாது, उसने कहा वो दांत में नहीं लगना चाहिए கடிச்சிடக்கூடாது அப்படின்னு. उसे काटना नहीं चाहिए எனக்கு அப்ப விலங்கல பத்துடுங்க. तभी मुझे नहीं समझा ஆனா பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் விளங்குச்சு. लेकिन बाइबल कॉलेज पढ़ते समय मुझे थोड़ा समझा ஸ்தோத்திரம். அது என்னன்னா वो क्या है அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா वो क्या कहते हैं அது இயேசுவின் சரீரமா. वो यीशु का शरीर है ஆனா பைபிள் என்ன சொல்லுது? लेकिन बाइबल क्या कहता है இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமானது. यीशु के शरीर की निशानी में அப்பம் இயேசுவின் சரீரமா மாறாது. रोटी यीशु का शरीर नहीं बनेगा என்னைக்காவது நீங்க வாங்கின சேமன் அப்பம் சரீரமா மாறி இருக்கா? किसी दिन आपने जो रोटी हाथ में लिया वो यीशु का शरीर में बदल गया क्या அப்படி இருந்தா நான்வெஜ் காரங்க ஒருத்தரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ऐसा होता तो जो भी नॉनवेज वाले कोई चर्च नहीं आता ஆமென். आमीन அல்லேலூயா. ஐயோ சரீரமா இருக்கு, கறி துண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. जो शाकाहारी वेज है वो लोग अरे ये तो मांस का टुकड़ा है करके बोलते हैं அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்ப சபைக்குள் வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். तो ये सब कैसे कलीसिया के अंदर आया करके मैं दोबारा बताता हूँ கிபி 590ஆம் ஆண்டு मसीह की बात 590 साल में ரோம சபையின் தலைவராக அல்லது பிஷப்பாக முதலாம் கிரகோரி என்று சொல்லக்கூடியவர் நியமிக்கப்படுகிறார். तो रोम के जो प्रधान जो एक बिशप के रूप में जो एक
क्रियो केरे करके नियुक्त किए जाते थे அவர் கிபி 590 முதல் 604 வரைக்கும் பிஷப்பாக இருக்கிறார் वो जो है मसीह के बाद 590 से लेके 604 तक वो बिशप बनकर गए அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு उन्होंने ही पहली बार कही அப்பம் இயேசுவின் சரீரமாக மாறுகிறது रोटी जो है यीशु के शरीर में बदल गया அதனால என்ன செய்ய கூடாது इसीलिए क्या नहीं करना है சரீரத்தை கடிச்சிர கூடாது शरीर को नहीं काटना है விளங்காத பையன் ना समझ மண்டையில புத்தியே கிடையாது दिमाग ही नहीं सिर में கறியை சாப்பிட கூடாது உள்ள போனா ஜீரணம் ஆகுது இல்ல अरे मांस को नहीं खाना चाहिए लेकिन अंदर जाएगा तो हजम होगा ना யோசிக்கணும் இல்ல सोचना चाहिए ना கடிக்க கூடாதான் काटना नहीं है முழுங்கினா ஜீரணம் ஆகுமா ஆகாதா अरे निगलोगे तो अंदर जाके जीर्ण हजम होगा कि नहीं ஆகுமா ஆகாதா होगा कि नहीं ஆகுமா ஆகாதா अरे हजम होगा कि नहीं ஆகும் இல்ல होगा ना அப்ப விவரமா பேசியிருக்கணும் இல்ல तो उसको समझ के बोलना चाहिए था ना சிலரை பார்த்து சொல்லுவான் பாத்தீங்களா படிச்ச முட்டாள் அப்படின்னு कुछ को देख के कितना रे पढ़ लिखा अनपढ़ है ये அப்படி சிலர் இருப்பாங்க பாத்துடுங்க ऐसे कुछ होते ஆமென் आमीन நான் இத படிச்சப்ப எனக்கு கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் இப்படித்தான் யோசிக்க தோணுச்சு मैं इसे पढ़ते समय मेरे को मन में भी ऐसे सोचने के लिए आया பல்லுல கடிக்க கூடாது ஜீரணம் ஆகலாமா दांत से नहीं काटने का लेकिन वो हजम होना அப்ப चाहिए அவர் முதல்ல சொன்னார் பல்லுல கடிக்க கூடாது तो उन्होंने पहले कहा कि दांत से नहीं काटना है அப்ப வந்து இயேசுவின் சரீரமாவே மாறிடுது रोटी जो यीशु के शरीर में बदल जाता है ஆனா இயேசுவின் சரீரமாய் மாறாது இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அப்பம் लेकिन यीशु के शरीर में नहीं बदलेगा यीशु के शरीर के निशानी में है அதனால தான் சிலர் எல்லாம் அப்பத்தை எடுத்த உடனே இப்படி மண்டையை குனிவாவ பாத்திருக்கீங்களா इसीलिए कुछ लोग रोटी को हाथ में लेते सिर को झुकाते पता है क्या அதுக்கு பிறகு அவர் தான் சொன்னார் அப்பம் இயேசுவின் சரீரமா மாறுகிறதுனால் அப்பத்தை வணங்க வேண்டும் वो कहते उसके बाद ही कि रोटी जो यीशु के शरीर में बदल रहा है इसलिए रोटी को दंडवत करो அதை கவனித்துக் கொள்ளுங்க अच्छे से ध्यान दीजिए அடுத்தது அவர் சொன்னாரு अगला उन्होंने कहा இந்த பாஸ்டர்லாம் இருக்காங்கல்ல ये जो भी पास्टर थे ना அவங்க மத்தவங்கள மாதிரி அது வரைக்கும் Dress போட்டுட்டு இருந்தாங்க वे तब तक दूसरों के जैसे कपड़े पहनते थे இனிமேல் अब से நீங்க அங்கி தான் போடணும் आपको भी जो एक बड़ा जो भागा पहनना है அது வரைக்கும் பாஸ்டர்லாம் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான் तब तक पास्टर लोग भी ठीक से शादी करते थे விளங்குச்சா உங்களுக்கு समझे क्या आप लोग அவர் தான் சொன்னார் நீங்க எல்லாம் பாஸ்ட் ஆயிட்டீங்கன்னா ஃபாதர் ஆயிட்டீங்கன்னா துறவியா போயிரணும் उन्होंने कहा कि अगर आप लोग पास्टर बन गए या फादर बन गए तो आपको जो है शादी ब्याह नहीं करनी है இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா यीशु ने क्या कहा திருமணம் பண்ணித்தா ஊழியம் செய்யணும்னு பைபிள்ல இருக்கு உங்களுக்கு தெரியுமா அது शादी ब्याह करके ही सेवकाई करने करके आपको पता है क्या தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான் जो अपने खुद के परिवार को चलाना नहीं जानता वो कलीसिया को कैसे चलाएगा குடும்பம்னா என்னது परिवार मतलब क्या சொல்லுங்க बोलिए மனைவி पत्नी பிள்ளைங்க बच्चे இதெல்லாம் தான் குடும்பம் ये सभी परिवार के ஆமென் आमीन இதே நடத்த தெரியலனா சபை எப்படி நடத்துவான் அப்படின்னு இயேசு ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்காரு इसे ही चलाना नहीं आता है तो कलीसिया को कैसे चलाई करके प्रभु यीशु स्वयं कहे அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா तो उसका क्या मतलब கல்யாணம் பண்ணாதவன் சர்ச்சை எப்படி நடத்துவான் अरे जिसकी शादी ब्याह नहीं हुए वो कैसे कलीसिया चलाएगा சர்ச் நடத்துறதுக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா குடும்பம் தான் चर्च चलाने का पहला अनुभव एक्सपीरियंस यही है कि परिवार को चलाना அப்படின்னு பைபிள் சொல்லுது நான் சொல்லல ऐसा बाइबल कहते हैं मैं नहीं அல்லேலூயா हालेलुया அவர் சொன்னார் துறவியா போயிரணும் அப்படினாரு उन्होंने कहा कि सन्यासी बन के चले जाए அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தவனுக்கு கல்யாணமே இல்ல அடுத்தது तब तक जो भी शादी कर रहे थे उसके बाद जो भी है उनके लिए शादी बंद हो गया உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் லடாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப் आपको पता है कि आज के दिन तक एक झुंड उसके लिए लड़ रहा है கல்யாணம் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு शादी ब्याह करने के लिए अनुमति दीजिए कर கொடுக்காதனால தான் கேரளாவில் உள்ள ஃபாதர்லாம் ஒரு கூட்டமா போயிட்டு யாக்கோபா சர்ச் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க नहीं दे रहे अनुमति इस वजह से केरला के एक झुंड फादर लोग मिलकर जो कि याकोबाइट्स करके जो है एक नया शुरू किए ஆர்த்தோடாக்ஸ் ஆமா அடுத்தது என்ன இன்னொன்னு உண்டு अगला एक और है ஆமா அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கான் பரவாயில்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் वे सब शादी ब्याह करके अच्छे से कोई बात नहीं परमेश्वर की स्तुति हो அல்லேலூயா हालेलुया நல்லா கவனிச்சிருங்க अच्छे से ध्यान दीजिए அவர் தான் சொன்னார் கல்யாணம் பண்ண கூடாது ஃபாதர் उन्होंने ही कहा कि फादर लोग को शादी नहीं करनी है பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड அவர் தான் இந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தையும் கொண்டு வந்தார் அது வரைக்கும் இந்த உத்தரிக்கும் ஸ்தலமே கிடையாது உத்தரிக்கும் ஸ்தலம் அதாவது செத்து போன உடனே என்ன செய்வாங்களாம் பாதாளத்துக்கு போக மாட்டாங்க இடைவெளியில தொங்கிட்டு கிடப்பாங்க अदा उत्तरी स्थल देखिए उन्होंने एक ऐसा लाया कि जो बीच का जगह करके मरने के बाद वो अधलोक नहीं जाते बीच में लटकते रहते कर Praise the Lord. Praise the Lord. அவங்களுக்காக உயிரோட இருக்கிறவங்க வேண்டுதல் செய்தா
उनके लिए जो जिंदा है उन लोग प्रार्थना करेंगे तो, காணிக்க கொடுத்தா, दान देंगे तो, அவங்களுக்காக நல்ல காரியம் உயிரோட இருக்கிறவங்க செய்தா, उनके लिए अच्छा कार्य जो जिंदा है वो करेंगे तो, செத்தவங்க அங்க இருந்து நேரே பரலோகத்துக்கு போயிடுவாங்களாம். जो मरे हुए जो बीच में लटक रहे ना वो ऊपर चले जाएंगे. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, लेकिन बाइबल साफ कहता है இயேசுவின் வருகை வரைக்கும் ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாது. यीशु के आगमन तक कोई भी स्वर्गराज नहीं जा सकता. சொல்லுதா இல்லையா? कहता है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया. உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்றதான ஒரு வார்த்தையோ ஒரு காரியமோ வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை. ऐसा एक बीच में एक जगह है, ऐसा होता है कर पवित्र शास्त्र पर कहीं पे नहीं लिखा गया है. ஏன்னு தெரியல, போன வாரமும் ஹிஸ்டரி, இந்த வாரமும் ஹிஸ்டரியில போகுது. क्यों पता नहीं, पिछले हफ्ते भी इतिहास और इस हफ्ते भी इतिहास में चल रहा है. இன்னும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வேணும் போல இருக்கு. आप सभी को थोड़ा ज्ञान चाहिए लगता है. நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान அப்ப दीजिए. இவர் தான் சொன்னாரு, அப்பத்தையும் ரசத்தையும் வணங்க வேண்டாம். तो इन्होंने कहा कि रोटी और दाखरोस को दंडवत करो. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. சில இடத்துல பாத்தீங்கன்னா அப்பம் மட்டும் தான் கொடுப்பாங்க. कुछ जगह पर देखोगे तो सिर्फ रोटी ही देंगे. ஆமென். आमीन. கேட்டா என்ன சொல்லுவாங்க? पूछेंगे तो क्या कहते हैं? சரீரத்துல ரத்தம் இருக்குல, शरीर के अंदर खून लहू है ना, ஆனா அவர் மட்டும் குடிச்சுக்கிடுவாரு. लेकिन वो सिर्फ पी लेंगे. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? समझे क्या आप लोग? விளங்குதா? समझे क्या मैं जो ஆனா कह रहा இயேசு என்ன செய்தாரு? हूं? लेकिन यीशु क्या कहे? அப்பத்தையும் எடுத்தார், रोटी को भी लिए, ரசத்தையும் எடுத்தார், दाखरस को भी लिए, அப்பத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தார், रोटी भी सबको दिए, ரசத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தார். दाखरस भी सभी को दिए. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? प्रेरितों ने क्या किया? அப்பம் எடுத்தாங்க, रोटी को लिए, எல்லாருக்கும் கொடுத்தாங்க, सभी को दिए, ரசம் எடுத்தாங்க, दाखरस को लिए, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. सभी को दिए. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. Praise the Lord. प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. இப்ப எல்லாம் ரொம்ப மாடல் ஆயி போச்சு. अभी तो बहुत ही मॉडल हो गया நான் है. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், பெந்தேகோஸ்தே சர்ச் தான். मैं एक पेंटेकोस्ट की चर्च पे गया था. அங்க பாத்தீங்கன்னா அப்பம் ரசமும், கீழே கப்புல ரசம், மேல அப்பம். वहां पर देखो तो रोटी और दाखरस, नीचे के कटोरा जैसे कप में दाखरस और ऊपर रोटी ரெடியா இருக்கு. तैयार है. ஆமா, அங்க இருக்கவங்க என்ன செய்றாங்க? वहां पर के जो लोग रहते हो क्या कर रहे हैं? அந்த பாஸ்டர் பார்த்தேன், वो पास्टर को देखकर அப்படியே வாயை மூடிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போறாங்க. ऐसे मुंह बंद करके खड़े, जो जो आता है वो एक एक लेकर जा रहा है. எடுத்துட்டு இடத்துல போயிட்டு लेके जाके जगह पर जाकर எல்லாரும் புசிப்போன்னு சொன்ன வாயை திறந்து உள்ள போட்டுறாங்க. सभी जन खाओ करके कहते तो मुंह खोल कर अंदर डाल देते. எல்லாரும் பானம் பண்ண அப்படியே வாயை திறந்து உள்ள ஊத்திடுறாங்க. सभी जन पियो करके कहते तो मुंह खोल के पी लेते हैं. அப்படி செய்வதற்குரியது அல்ல கர்த்தருடைய பந்தி. ऐसा करने के लिए नहीं है प्रभु भोजन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. நான் யோசித்தேன், मैंने सोच के देखा, அந்த பாஸ்டர் தான் முட்டாள்னா விசுவாசிகளும் முட்டாள் போல இருக்கு அப்படின்னு. अरे वो पास्टर ही बेवकूफ है तो विश्वासी भी बेवकूफ है. ஆமென். आमीन. நான் யோசித்தேன் அப்படியே. मैं सोच के देखा वैसा. இவங்களுக்கெல்லாம் எப்ப கிடைக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பட்டுன்னு ஊத்திட்டு போயிடுறாங்க போல இருக்கு அப்படின்னு. अरे इन लोग को कब मिलेगा ऐसा इंतजार है, जैसे मिला खा के पी के चले गए घर पर. கர்த்தருடைய பந்தியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பரிசுத்தவான்களாகிய நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். प्रभु भोजन के विषय पवित्र शास्त्र क्या कहता है करके पवित्र लोग तुम्हें इसके बारे में जान पहचान होनी चाहिए. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். मुझे याद स्मरण करने के लिए इसे कीजिए. என்னை, मुझे இயேசு என்ன சொல்லிருக்காரு? यीशु क्या कहे? கர்த்தருடைய பந்தி எதுக்காக எடுக்கணும்? प्रभु भोजन किसके लिए लेना है? என்னை நினைவு கூறும்படி. मुझे स्मरण करने के लिए. என்ன இல்ல, இயேசுநாதர். मुझे नहीं, यीशु मसीह को. விளங்குதா? समझे क्या? இயேசுவை நினைவு கூறும்படி. यीशु को स्मरण याद करने के लिए. அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படி செய்ய வேண்டிய காரியம் இது. उनके दुख और मृत्यु को स्मरण करने के लिए करने वाली कार्य है. ஆண்டவர் பட்ட பாடுகள், परमेश्वर उठाए दुख, வேதனைகள், वेदनाएं, உனக்காக அவர் சிந்தின இரத்தம், तेरे लिए वो बहाए लहू, அதன் மூலமாய் உனக்கு ஆண்டவர் இலவசமாய் தந்த ரட்சிப்பு, उसके द्वारा तेरे को दिए मुफ्त में उद्धार. அவருடைய பாடு மரணத்தின் மூலமாகத்தான் உனக்கு அதுக்கு பிறகுதான் அபிஷேகம் கிடைச்சிருக்கு. उनके दुख और मृत्यु के बाद ही तेरे को जय अभिषेक मिला है. அதுக்கு பிறகுதான் சபை. उसके बाद ही कलीसिया. அல்லேலூயா. हालेलुया. அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினதுபடினால தான் நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वो हमारे लिए जो लहू बहाए, इसी वजह से हमारा नाम जीवन के पुस्तक में लिखा है. அப்ப கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கும் போதெல்லாம் तो प्रभु भोजन में हम भाग लेते समय
இதை நினைத்து इसे सोचकर அறிக்கை செய்யாம கர்த்தருடைய பந்தியை எடுக்க கூடாது. अंगीकार किए बिना प्रभु भोजन नहीं लेना है. சும்மா லபக் லபக்னு வாயில போட்டுட்டு போறது ஒண்ணும் கிடையாது. இது सिर्फ लबक लबक करके मुंह में डाल के जाने वाली कार्य नहीं है அப்படி ये. கிடையாது. ऐसा नहीं. ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாம் நினைக்கணும். परमेश्वर के दुख और मृत्यु को हमें सोचना है. எனக்காகப்பட்ட பாடுகள், मेरे लिए खाए दुख, நான் செய்த பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்ட நிலைகள், मैंने जो पाप किया उसके लिए वो जो दंड का है वो स्थिति. ஆமென். आमीन. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் புசித்து பானம் பண்ணணும். उन सब चीजों को स्मरण करके सोचने के बाद ही खाना है. ஆமென். ஆமென். அப்படி ஆலயத்துக்கு வந்தாச்சு, ऐसे कलीसिया में आ गए, கர்த்தருடைய பந்திக்கு நேரம் ஆயிட்டு प्रभु भोजन का समय हो गया. அப்படியே சாராயத்தை ஊத்துற மாதிரி குடிச்சிட்டு போகல, அது இல்ல. वैसे जैसे शराब पीते वैसा पी के गए, ऐसा नहीं. அப்படி அல்ல. वैसा नहीं. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. उसके लिए एक मुख्यता है. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும்னா தகுதிகள் இருக்கு தெரியுமா? प्रभु भोजन में भाग लेना है तो उसके लिए लायक योग्यता है, पता है क्या? என்னமும் செய்துகிட்டு கர்த்தருடைய பந்தியில வந்து கையை வச்சேனாக்க கர்த்தர் கொன்னே போட்டுருவாருன்னு பைபிள் சொல்லுது. अरे कुछ भी करके आके तो प्रभु भोजन में आके हाथ रखेगा तो परमेश्वर तुझे मार डालेंगे करके वचन है. ஆமென். आमीन. சிலர் என்ன நினைக்கிறாங்க, कुछ लोग क्या सोचते, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு இல்ல, मैंने तो बपतिस्मा ले लिया. நீ ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்தேன்னு உனக்கு இன்னும் விளங்கல. तू बपतिस्मा किसके लिए लिया वो तेरे को आज के दिन तक नहीं पता. Praise the Lord. Praise the Lord. ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்த உடனே எல்லாருக்கும் கர்த்தருடைய பந்தியானா இல்ல. बपतिस्मा लेने के बाद सभी जन ने जो ले लिया उसके बाद प्रभु भोजन है तो ऐसा नहीं. தகுதி இருக்கு. उसके लिए योग्यताएं है. அப்போஸ்தலர் 2:41 42 வாசித்து பாருங்க, அங்க இருக்கு. प्रेरितों के कामों के दूसरे अध्याय के 40 और 41 वचन को पढ़कर देखिए. ரட்சிக்கப்படணும், उद्धार पाना है, ஞானஸ்நானம் பெறணும், बपतिस्मा पाना है, மனம் திரும்பணும், मन फिराना है, பாவத்தை விட்டுருக்கணும். पाप को छोड़ा हुआ रहना है. ஆமென். आमीन. மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूँ, ரட்சிக்கப்படணும், उद्धार पाना है, ஏமன் ஞானஸ்நானம் பெறணும், बपतिस्मा लेना है, ஏமன் மனம் திரும்பி இருக்கணும், मन फिराया हुआ रहना है, பாவத்தை விட்டுருக்கணும். पाप को छोड़ा हुआ रहना चाहिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. இது இல்லாம கர்த்தருடைய பந்தியில கையை வைக்க கூடாது. इसके बिना प्रभु भोजन में हाथ मत रखिए. ஆமென். आमीन. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஆமென். आमीन. சிலர் கேட்பாங்க, ஞானஸ்நானம் எடுக்காம நாங்க கர்த்தருடைய பந்தியில எடுக்க கூடாதா? कुछ लोग पूछते कि बपतिस्मा लिए बिना प्रभु भोजन नहीं ले सकते क्या? இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது பாருங்க. ये वचन साफ कहता है, देखिए. ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். पत्रस प्रचार कर रहे हैं. அங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, वहां पे जो भी लोग इकट्ठे सब पूछ रहे हैं, நாங்க என்ன செய்யணும்? हमें क्या करना है? மனம் திரும்புங்கன்னு பேதுரு சொல்றாரு. मन फिराव करके पत्रस कहते हैं, பாவத்தை அறிக்கையிட்டு पाप को कबूल कर ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. बपतिस्मा ले लो करके कहते हैं. அப்படி பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கு தான் கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்பட்டது. ऐसे मन फिराकर पाप को कबूल कर छोड़कर जो उद्धार पाए वैसे लोग कलीसिया में इकट्ठे हुए उन्हीं को प्रभु भोजन. அப்ப வரவங்க போறவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய பந்தி கிடையாது. तो आने वाला जाने वाला कोई भी व्यक्ति को प्रभु भोजन नहीं. ஆமென். आमीन. கர்த்தருடைய பந்தின்றது இலவசமா கொடுக்கிற இந்த நாஸ்தா கடைன்னு எல்லாம் நினைச்சிட கூடாது. प्रभु भोजन जो के मुफ्त में देने वाला बांटने वाला नाश्ता नहीं है. சிலர் பத்திரிக்கையா कुछ को देखियो क्या, இந்த சர்ச்சில் அப்படி இல்ல, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इस चर्च में ऐसे नहीं, इसके लिए परमेश्वर का धन्यवाद हो. ஆமா, மாசத்துல 4 சண்டே 5 சண்டேனா 4 சண்டே ஆளை காணாது. एक महीने में 5 रविवार है तो 4 रविवार में उनका अता पता नहीं. ஆமென். आमीन. நீங்க அப்படி இல்ல, அப்படி இருந்தா கொடுக்க மாட்டேன்னு தெரியும். यहाँ पर ऐसे नहीं है, ऐसे होते तो नहीं दूंगा करके पता है. அந்த முதல் சண்டேல வந்து पहले रविवार के दिन आकर मुंह खोलकर பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. இது என்ன இந்த இலவசமா கொடுக்கறதா? ये क्या मुफ्त में बांटने वाली चीज है क्या? அப்படி கிடையாது. ऐसा नहीं. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. பரிசுத்தம் இல்லாம வந்து எடுக்க கூடாது. पवित्रता के बिना किसे नहीं लेना है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இது ஒரு சாதாரண பொருள் அல்ல. ये एक साधारण चीज இது नहीं, மகா பரிசுத்தம் உள்ளது. ये महापवित्र है, இது கனத்துக்குரிய ஒரு காரியம். ये आदर के योग्य एक कार्य है. எடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு கூட கர்த்தருடைய பந்தி எடுத்துறாத. अरे इसे लेना है करके ऐसा सोच के भी मत लीजिए. சிலர் தினமும் மாத்திரை சாப்பிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? कुछ लोग हर दिन दवाई गोली लेते, देखियो क्या? கொலஸ்ட்ரால் இருக்கு,
कोलेस्ट्रॉल चर्बी है, சுகர் இருக்கு, शुगर है, தினமும் மாத்திரை எடுக்கணுமேன்னு எடுத்து சாப்பிடுவான். हर दिन दवाई गोली उठा के खाना है करके उठा के खाते. அது மாதிரி மாசத்துல ஒரு நாள் எடுக்கணுமேன்னு நினைச்சு கர்த்தருடைய பந்தி எடுக்காத. उसी तरह महीने में एक बार प्रभु भोजन लेना है कर कर ऐसे सोच के मत ले. தகுதி இல்லாம மட்டும் கை வச்சிர கூடாது. बिना योग्यता लायक के उस पे हाथ मत रख. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை வாசித்திருக்கீங்களா? पहले कोरिन्थियों के 11वें अध्याय को पढ़े हो क्या? பாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவர்கள், अपात्र जो भी इसमें भाग लेता है, சிலர் வியாதி உள்ளவர்களா மாறி இருக்காங்க, சிலர் மரித்து போய் இருக்காங்க. कुछ लोग बीमारी से पीड़ित हुए और कुछ लोग मर चुके हैं. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. அப்ப கர்த்தருடைய பந்தியை பங்கு பெறுவதற்கு தகுதிகள் இருக்கு. तो प्रभु भोजन में भाग लेने के लिए योग्यताएं है. ரட்சிப்பு, उद्धार, ஆமா, ஞானஸ்நானம், बपतिस्मा, கண்டிப்பா பரிசுத்த வாழ்க்கை, மனம் திரும்பின வாழ்க்கை இருக்கணும். निश्चय अनिवार्य पवित्र जीवन, मन फिराया हुआ जीवन रहना चाहिए. 6 நாள் என்னமோ எல்லாம் செய்துகிட்டு 7வது நாள்ல வந்து நின்ற கூடாது. 6 दिन कुछ तो भी कर 7वें दिन आकर यहाँ पर खड़े नहीं रहना है. Praise the Lord. Praise the Lord. அப்ப तब அவன் கொடுக்கிறவங்களுக்கும் தகுதி இருக்கு, அது நமக்கு புரிஞ்சுக்கணும். जो उसे देते हैं उनके लिए भी योग्यता है. ஆமென், आमीन. கொடுக்கிறவங்களுக்கும் தகுதி இருக்கு. जो इसे देते बांटते उनके लिए भी योग्यता है. தேவ பிள்ளைகள் எல்லார்ட்டேந்தும் கர்த்தருடைய பந்தி வாங்க கூடாது. परमेश्वर के बच्चे सभी से ये नहीं लेना चाहिए. ஆமென், आमीन. வாங்குற நமக்கே ரட்சிப்பு தேவைன்னா, लेने वाले हमको ही उद्धार चाहिए तो கொடுக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு தேவையா வேண்டாமா? இல்லையா? देने वाले व्यक्ति को उद्धार चाहिए कि नहीं चाहिए? சொல்லுங்க. बताइए. வாங்குற நமக்கே ரட்சிப்பு வேணும்னு பைபிள் இருக்கு. अरे लेने वाले हमको ही उद्धार चाहिए करके बाइबल कहता है. அப்ப கொடுக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா வேண்டாமா? तो जो उसे देते उनको उद्धार चाहिए कि नहीं चाहिए? வேணும். चाहिए. எப்படியோ வாழ்ந்துகிட்டு, कैसे भी जीवन जीकर, பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு, पत्नी को मारकर, லைசென்ஸ் இல்லாம 1-2 அங்க இங்கேயும் வச்சுக்கிட்டு, बिना लाइसेंस के 1-2 यहाँ वहां रखकर. ஆமென். आमीन. கர்த்தருடைய பந்தி ஒருத்தன் கொடுக்கறானவங்க, प्रभु भोजन एक जन देता है करके रख लीजिए. நீங்க போய் வாங்கினா என்ன நடக்கும்? आप जाके लोगे तो क्या होगा? அப்பத்தோட சேர்ந்து அவனுக்குள்ள இருக்கிற ஆவியும் உனக்குள்ள வரும். रोटी के साथ उसके अंदर जो आत्मा वो भी तेरे अंदर आएगी. பிறகு உன் வீட்லயும் அடிதடி நடக்கும். फिर तेरे घर पे भी मारपीट धुलाई होगी. பிறகு உன் வீட்லயும் லைசென்ஸ் இல்லாம 1-2 இருக்கும். फिर तेरे घर के अंदर भी बिना लाइसेंस के 1-2 रहेंगे. விளங்குதா உங்களுக்கு? समझे क्या आप लोग? அல்லேலூயா. हालेलुया. சரியான குடும்ப வாழ்க்கை இல்லாதவன், சாட்சி இல்லாதவன் இந்த அப்பம் வாங்க கூடாது. जो सही नहीं है पारिवारिक जीवन में, जिसकी गवाही नहीं है, उससे आप प्रभु भोजन मत लो. உல்லாச வாழ்க்கை வாழுகிறவன் இந்த அப்பம் வாங்க கூடாது. जो भी अपने मन मौज में जीता है उससे मत लीजिए. Praise the Lord. Praise the Lord. 6 நாளும் எப்படியும் வாழ்ந்துட்டு 6 दिन कैसे भी जीकर 7வது நாள்ல கர்த்தருடைய பந்தி அவன் கையில எடுக்கறானா, அவன் வாங்க கூடாது, அவன் சபிக்கப்பட்டவன். 7वें दिन वो प्रभु भोजन को हाथ में उठाता है तो उससे मत लीजिए, वो श्रापित है. ரட்சிப்பு இல்லாம, उद्धार के बिना, பரிசுத்தம் இல்லாம வாழுகிறவன் இருந்து அப்பமும் ரசமும் கையில வாங்காத. पवित्रता के बिना जो जीवन जीता है उससे तू रोटी और दाखरस मत ले. ஆமென். आमीन. அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो न्याय के दंड के लिए ठहरा दिया गया करके वचन कहता है. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. ரட்சிக்கப்படாம, அதாவது பாவத்தில் வாழுகிறவன் கர்த்தருடைய பந்தியை வாங்கினாலே, देखो जो पाप में जी रहा है वही प्रभु भोजन लेगा तो 1 கொரிந்தியர் 11 சொல்லி இருக்கு, पहले कोरिन्थियों के 11वें अध्याय में कहा गया சிலர் कि வியாதி உள்ளவர்களாகவும் சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். कुछ बीमारी से पीड़ित हुए और कुछ मर चुके. அப்ப ரட்சிப்பு இல்லாம, तो उद्धार के बिना, பரிசுத்தம் இல்லாம पवित्रता के बिना கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறவனுடைய நிலை படுமோசமா இருக்கும். जो ऐसी स्थिति में जो प्रभु भोजन देता है उसकी स्थिति बहुत बेकार भयानक होगी. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா இல்லையா? समझे कि नहीं? அதாவது ரட்சிக்கப்பட்டும் उद्धार पाने के बाद भी மறுபடி பாவத்தில் விழுந்தா, दोबारा पाप में गिरे तो பாவம் செய்துட்டு இருக்கிற நிலையில் நீ கர்த்தருடைய பந்தியை வாங்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. पाप की स्थिति में तू प्रभु भोजन नहीं लेना चाहिए करके बाइबल कहता है. ஒருவேளை விழுந்துட்ட, हो सकता है तू गिर गया, ஆண்டவர்ட்ட எழும்பி மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்துட்ட, परमेश्वर के सामने उठ के तू क्षमा मांगकर वापस आ गया, பரிசுத்தமாகி கர்த்தருடைய பந்தியை பெறலாம். पवित्र होके तो प्रभु भोजन में भाग ले सकता है. ஆனால் பாவத்தில் நிலைத்திருக்கிற ஒருவன் இடத்திலிருந்து தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்தருடைய பந்தியை கையில வாங்க கூடாது. लेकिन पाप में बना हुआ एक व्यक्ति से परमेश्वर के बच्चे कभी भी उसके हाथ से प्रभु भोजन नहीं लेना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவன் வாழ்க்கை சரியில்லைன்னு தெரியுது, उसका जीवन सही नहीं है करके पता है, அவங்கிட்ட இருந்து கர்த்தருடைய பந்தியை வாங்க கூடாது. उसके हाथ से प्रभु भोजन नहीं लेना चाहिए. அவன் மேல இருக்கிற சாபம் உன்னை பற்றி கொள்ள கூடாது. उसके ऊपर का श्राप तुझे नहीं पकड़ना चाहिए. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது, दूसरा, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தெளிவா சொல்லி இருக்கு, प्रेरितों के कामों में साफ बताया गया ஞான है ஸ்நானம் பெற்றவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். जो
बपतिस्मा लिए वे कलीसिया में इकट्ठे हुए, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்பட்டது. वैसे लोग के लिए प्रभु भोजन दिया गया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப तब கர்த்தருடைய பந்தியை எடுக்கிறவனுக்கே ஞானஸ்நானம் அவசியமா இருக்கு. जो प्रभु भोजन ले रहा है उसी के लिए बपतिस्मा आवश्यक है। அப்ப ஞானஸ்நானம் பெறாத ஒருவனிடத்திலிருந்து கர்த்தருடைய பந்தியை நம்ம வாங்க கூடாது. तो जिसने बपतिस्मा नहीं लिया उससे हमें प्रभु भोजन नहीं लेना है। எத்தனை பேருக்கு விளங்குது? कितने लोग को समझ रहा है? விளங்குனவங்க மட்டும் தெளிவா சொல்லுங்க. விளங்கிடுவீங்க நீங்க. समझने वाले हालेलुया बोलिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। இவர் ஒரு விசுவாசின்னு வைங்க. मैं एक विश्वासी हूं, रख लीजिए। இவர் ஞானஸ்நானம் பெற்றாதான் கர்த்தருடைய பந்தி எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. मैं अगर बपतिस्मा लूंगा तभी प्रभु भोजन ले सकता हूं करके बाइबल कहता है। நான் பாஸ்டர்னு வச்சிருங்க. और ये पास्टर है करके रख நான் लीजिए। ஞானஸ்நானம் பெறாம இவருக்கு கர்த்தருடைய பந்தி கொடுக்க முடியுமா? ये बपतिस्मा लिए बिना मुझे प्रभु भोजन दे सकते हैं क्या? இன்னும் புரியுற மாதிரி பேசுறேன். और भी समझने जैसे बताता हूं। ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். एक लड़का 10वीं पढ़ रहा है, அவனுக்கு டீச்சரா இருக்கணும்னா उसका एक शिक्षक टीचर बनना है तो 8th 9th படிச்சவங்க டீச்சரா இருக்க முடியுமா? 8वीं और 9वीं पढ़े हुए लोग उसके टीचर शिक्षक बन सकते हैं क्या? 10th விட அட்லீஸ்ட் 1 2வது கூட குறைஞ்சபட்சம் சொல்றேன். 1 2வது கூட படிச்சிருக்கணும். 10वीं से भी कम से कम 1 2 क्लास तो भी उसको थोड़ा आगे पढ़ना चाहिए। அப்ப விசுவாசியே ஞானஸ்நானம் பெற்றிருந்தா तो विश्वासी स्वयं बपतिस्मा पाया है तो கொடுக்கிற நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கணுமா வேண்டாமா? तो देने वाला मुझे बपतिस्मा पाया रहना चाहिए कि नहीं चाहिए? விளங்குச்சுனா ஆமான்னு சொல்லுங்களா? समझे तो हाँ बोलिए ना। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। praise the lord. Praise the Lord। அப்ப तब ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கும் ஏமன் கர்த்தருடைய பந்தியில ஞானஸ்நானம் எடுக்காதவனும் கர்த்தருடைய பந்தியை கொடுக்க கூடாது. जिसने बपतिस्मा नहीं लिया उससे प्रभु भोजन में भाग नहीं लेना है, और जिसने नहीं लिया वो दे भी नहीं सकता है। இப்ப முதல் ஞானஸ்நானம் எங்க நடந்துச்சு? अब पहला बपतिस्मा कहां पर हुआ? யோர்தான் நதி கரையிலையா யோர்தான் நதிக்கு உள்ளேயா? योर्दान नदी के अंदर या योर्दान नदी के किनारे पे? எல்லாரும் போயிட்டீங்களோ ஊருக்கு? सभी गांव चले गए क्या? நான் சொல்றது விளங்குச்சா? मैं जो बोल रहा हूं समझे कि नहीं? நான் சொல்றது விளங்குச்சா? मैं जो बोल रहा हूं समझे कि नहीं? முதல் ஞானஸ்நானம் யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறார். அர்ச்சாபக அருளப்பர். पहला जो बपतिस्मा है वो यूहन्ना बपतिस्मा देने वाला देता है। விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? அவர் ஞானஸ்நானம் யோர்தான் நதியின் கரையில் நின்று கொண்டு கொடுத்தாரா யோர்தானுக்குள் இறங்கி கொடுத்தாரா? वो சொல்லுங்க. बताइए। அப்ப நம்ம இறங்கணுமா கரையில நிக்கணுமா? तो हमें पानी में उतरना है कि किनारे पे खड़े रहना है? சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. थोड़ा जोर से बोलिए। ஆமென். आमीन। அப்ப கரையில நின்னு ஞானஸ்நானம் எடுக்கிறது ஞானஸ்நானமா வேற எதுவுமா? तो किनारे पे खड़े रह के बपतिस्मा लेना हो बपतिस्मा है या और कोई काम है? இப்படி எல்லாம் பேச கூடாது பாஸ்டர். ऐसे सब नहीं बात करनी चाहिए पास्टर। விளங்குதா உங்களுக்கு? समझे कि नहीं? நான் சொல்றது விளங்குதா? मैं जो कह रहा समझे कि नहीं? யோவான் ஸ்நானகன் यूहन्ना बपतिस्मा देने वाला யோர்தான் நதிக்கு உள்ளால இறங்கினாரு. योर्दान नदी के अंदर उतरे। ஆமென். आमीन। மார்க் எழுதின சுவிசேஷம் 1 8 9 வசனத்தை வாசித்து பாருங்க. मार्कुस के सुसमाचार के पहले अध्याय के 8वें 9वें वचन को पढ़कर देखिए। போட்டு வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 1 verse 8 and 9. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், मैंने तो तुम्हें पानी से बपतिस्मा दिया है, அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். पर वो तुम्हें पवित्र आत्मा से बपतिस्मा देगा करके प्रचार किया। அடுத்த வசனம். अगला वचन। அந்த நாட்கள் இயேசு கலிலியாவில் நாசரேத்திலிருந்து வந்து उन दिनों में यीशु ने गलील की नासरत से आकर யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். योर्दान में यूहन्ना से बपतिस्मा लिया। ஆமென். ஆமென்। அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அடுத்த வசனம் சொல்லுது பாத்தீங்களா? अगला वचन कहता है देखो जब वो पानी से निकल कर ऊपर आया। என்ன சொல்லுது? क्या कहता है? யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தார், அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே. அப்ப அவர் தண்ணியிலிருந்து கரையேறினார் இயேசு. तो देखो योर्दान नदी में उन्होंने बपतिस्मा लिया और अगला वचन कहता है वो पानी से निकल कर ऊपर आए। அப்ப நமக்கு சத்தியமா தெரியுது, तो हमें कसम से मालूम है இயேசுநாதர் யோர்தான் நதிக்கு கரையிலிருந்து எடுத்து ஞானஸ்நானம் பெறல. यीशु मसीह योर्दान के किनारे पे खड़े रह के बपतिस्मा नहीं लिए। யோர்தான் நதிக்கு உள்ளால இறங்குனதுனால தான ஜலத்திலிருந்து கரையேறினாரு. योर्दान नदी के अंदर उतरे इसीलिए तो अगला वचन कहता है कि वो पानी से निकल कर ऊपर आए। ஆமென். आमीन। அப்ப ஞானஸ்நானம் கரையிலிருந்து எடுக்கணுமா உள்ளே இறங்கி எடுக்கணுமா? तो बपतिस्मा किनारे पे से लेना है या अंदर उतर कर लेना है? யாருக்கா சந்தேகம் இருக்கா? किसी को डाउट है, शक है இருக்கா? है क्या?
வசனத்தை தானே சொன்னேன். वचन को ही बताया हूं ना. Praise the Lord. Praise the Lord. இயேசுநாதரே உள்ள இறங்கி இருக்காரு. यीशु मसीह स्वयं अंदर उतरे. அப்ப நீங்களும் நான் என்ன இயேசுவோட பெரிய ஆளா? तो आप और मैं क्या यीशु से भी बड़े व्यक्ति है क्या? கரையில நின்னு எடுத்துக்கிட்டு டாடா பாய் किनारे पर से क्या टाटा बाय बाय. விளங்குச்சா? समझे क्या? நான் சொல்றது புரியுதா? मैं जो बोल रहा हूं समझ में आ रहा है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया. இயேசுவே உள்ள இறங்குனாரியா? यीशु स्वयं जल के अंदर उतरे. ஆமென். आमीन. அப்ப எங்க எடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கு. वो कहां पर लिए करके भी बताया गया है. யோவான் 3 அதிகாரம் 23 வசனம். यूहन्ना का 3 अध्याय का 23 वचन. கொஞ்சம் சீக்கிரம் போடுப்பா. तो जल्दी से लगाइए. சாலிம் ஊருக்கு சமீபமான இடத்தில் शालेम के गांव के समीप जगह पर ஐனோம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ऐनोम नामक जगह पर தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால், जहां पे पानी अधिक था इस वजह से. அந்த வார்த்தையை கவனிங்க. उस वचन को ध्यान से देखिए. ஐனோம் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால். ऐनोन के जगह पर जहां पर बहुत जल था. ஆமென். யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். यूहन्ना भी वहीं पर बपतिस्मा देते थे. ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். लोग उसके पास आकर बपतिस्मा लिए. யோர்தான் நதிதான். योर्दान नदी है. அது ஐனோம் என்று சாலிம் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஐனோம் இடத்துல தண்ணீர் ஆழமா இருக்கு. सालेम के गांव के बगल में ऐनोन करके जगह जहां पर बहुत पानी है. முங்கிறது மாதிரி இடம் இருக்கு. वहां पे डूबने जैसे पानी है. அங்க போய் தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். वहीं पे जाके यूहन्ना बपतिस्मा देने वाला बपतिस्मा देता था. அப்படினா நான் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கவனிங்க. ऐसा है तो मैं जो आपसे कह रहा थोड़ा ध्यान से सुनिए. தண்ணீரில் இறங்காமல் எடுக்கிற எந்த ஞானஸ்நானமும் வேதத்தின்படி ஞானஸ்நானமாக அங்கீகரிக்கப்படுவது இல்லை. जल के अंदर उतरे बिना जो भी बपतिस्मा है वो पवित्र शास्त्र के आधार पर जो है सही नहीं है. சही सही சொல்லுங்க. बोलिए. விளங்குச்சா? இப்ப समझे क्या आप लोग? யாருக்கா சந்தேகம் இருக்கா? किसी को संदेह क्या? Praise the Lord. Praise the Lord. அப்ப அது வேதம் அதை அங்கீகரிக்காது. वचन उसे अंगीकार नहीं करेगा. அதை ஞானஸ்நானமாகவே வேதம் ஏற்றுக்கொள்ளாது. वो बपतिस्मा है करके पवित्र शास्त्र उसे ग्रहण नहीं करेगा. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும். उद्धार पाकर मन फिराकर बपतिस्मा लेना है. யோவான் ஸ்நானங்களிடத்தில் வர்றாங்க. यूहन्ना बपतिस्मा देने वाले के அவர் पास आते பிரசங்கம் பண்றதை கேட்டு வர்றாங்க. वो प्रचार करे उसे सुनकर आते. ஆமா, அவர் சொன்னார் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடு. वो कहते हैं कि मन फिराकर बपतिस्मा लो. அல்லேலூயா. हालेलुया. பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறு. पाप को कबूल करके मन फिराकर बपतिस्मा लो. அப்ப பாவத்தை குறித்த உணர்வடைவதற்கு முன்பே तो पाप के एहसास से पहले ही குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதும் ஞானஸ்நானமாய் வேதம் நமக்கு அங்கீகரிக்கவில்லை. छोटे बच्चे को जब बपतिस्मा देते वो बपतिस्मा कर हमारा पवित्र शास्त्र अंगीकार नहीं करता. இந்த வேதத்தில் எங்கேயாவது குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்காங்களா? पवित्र शास्त्र में कहीं पर छोटे बच्चे को बपतिस्मा दिए क्या? ஆமென். आमीन. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 கோடி ரூபாய் பிரைஸ் கண்டுபிடிச்சு சொன்னா. मैंने पहले ही कहा है कि 1 करोड़ रुपया इनाम है. अगर किसी ने पता लगाकर बताया 1 तो கோடி ரூபாய் வேணும்னு சொன்னா புதிய ஏற்பாடை நல்லா படிங்க. 1 करोड़ रुपया चाहिए तो नया नियम को अच्छे से पढ़िए. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அல்லேலூயா. हालेलुया. அப்ப குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதை வேதம் அங்கீகரிக்கவில்லை. तो जो छोटे बच्चे को बपतिस्मा देते उसे पवित्र शास्त्र जो है ग्रहण नहीं करता. வேதம் அங்கீகரிக்காததை பரலோகம் அங்கீகரிக்காது. हाँ, जिसे पवित्र शास्त्र ग्रहण नहीं करता उसे स्वर्ग अंगीकार ग्रहण नहीं करता. அப்படினா நீங்க கேட்கலாம், ऐसा है तो आप पूछ सकते हो பாஸ்டர் அங்கெல்லாம் கொடுக்கறாங்கல்ல, पास्टर वहां पे तो देते हैं ना, அவங்க எப்படி கொடுக்கறாங்க? वो कैसे देते? மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். मत्ती के 15वें अध्याय के 9वें वचन को मैं आपको बताता हूं. 15வது அதிகாரம் 9வது வசனம். 15वें अध्याय का 9वां वचन. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து मनुष्य की विधियों को धर्म प्रदेश करके सिखाते हैं வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். और व्यर्थ मेरी आराधना करते हैं. அப்ப तब குழந்தை ஞானஸ்நானமா இருந்தாலும் சரி, छोटे बच्चों की बपतिस्मा हो तो भी, தெளிப்பு ஞானஸ்நானமா இருந்தாலும் சரி, या छिड़कने वाली बपतिस्मा है तो भी, அது வேதத்தின் கற்பனை அல்ல, वो पवित्र शास्त्र की विधि नहीं, அது மனுஷனுடைய கற்பனை. वो मनुष्य की विधि है. யாருடைய கற்பனை? किसकी विधि है? அத உபதேசமா சொல்லி उसे उपदेश कर இதை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். इसे पालन करो करके कहते हैं. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். परमेश्वर कहते ऐसे लोग मेरी व्यर्थ आराधना करते हैं. அர்த்தம் என்ன? मतलब क्या அதை है? நான் அங்கீகரிப்பது இல்லை. उसे मैं ग्रहण नहीं करूंगा. Praise the Lord. Praise the Lord. வேதத்துல பாத்தீங்கன்னா वचन में देखोगे तो யோவான் ஸ்நானகனோ
यूहन्ना बपतिस्मा देने वाला இயேசுவின் சீஷர்களோ और यीशु के चेले அப்போஸ்தலர்களோ प्रेरित குழந்தைக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. एक छोटे बच्चे को कभी बपतिस्मा नहीं दिए, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. जो उद्धार नहीं पाए उनको बपतिस्मा नहीं दिए. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், तो मुझे एक शक है, இப்போ உள்ள கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இது எப்படி தெரிஞ்சிச்சோ? अभी के मसीह लोग को ये बात कैसे पता चली? Praise the Lord. प्रेज द लॉर्ड. எப்படிதான் புத்தி வந்துச்சோ? குழந்தையை கொடுத்து விட்டுருவோம், कैसे बुद्धि आई? बच्चे को छोड़ के बच्चे को दे देते, தெளிச்சு நாசமா போன்னு விட்டுருவோம். चिड़क कर नाश और बर्बाद करके छोड़ देते. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. எங்கேன்னு வந்துச்சுன்னு தெரியல, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, நான் முன்னால போயிடுறேன். என்ன कहां से आया पता नहीं, समय नहीं है बात करने के लिए, मैं आगे बढ़ जाता Praise हूं. the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, तो मैं आपसे कहने वाली बात, மூழ்கி தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு நபர் இருப்பாருன்னு சொன்னா, अगर डूब कर पानी में जल के अंदर उतर कर बपतिस्मा नहीं लिया ऐसा एक व्यक्ति है, तो அவரிடத்திலிருந்து கர்த்தருடைய பந்தியை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது. उनके हाथ से प्रभु भोजन हमें नहीं लेना है, ஏன்னா क्योंकि வேதத்தின்படி वचन के अनुसार அவர் ஞானஸ்நானம் எடுக்காதவராகவே கணக்கில் போடப்படுகிறார். वो बपतिस्मा नहीं लिए इसी हिसाब में है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஒரு நூதன முறையை நான் பார்த்திருக்கேன். अब मैंने एक नया तरीके को देखा है. அது என்ன பாஸ்டர் நூதன முறை? वो क्या है पास्टर? नया तरीका. சில பாஸ்டர் வந்து ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கல, कुछ पास्टर लोग डूब कर बपतिस्मा नहीं लिए, விசுவாசி சத்தியத்தை அறிஞ்சு विश्वासी सत्य को जानकर, பாஸ்டர் எனக்கு மூழ்கி ஞானஸ்நானம் தாங்க அப்படின்னா, पास्टर मुझे डूब कर बपतिस्मा दीजिए करके कहता है, நல்ல तो கவனிங்க, நான் பாஸ்டர், अच्छे से ध्यान दीजिए, पास्टर है, நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல, इन्होंने डूब कर बपतिस्मा नहीं लिया, இவர் விசுவாசி और मैं एक विश्वासी हूँ. வந்து கேக்குறாரு, பாஸ்டர் मैं आकर पूछ रहा हूँ, पास्टर பைபிள்ல சொல்லி இருக்கலாம், बाइबल में कहा है ना, இயேசு உள்ளத்தான இறங்கி ஞானஸ்நானம் பெற்றார், यीशु तो जल के अंदर उतर के बपतिस्मा लिए ना. எனக்கு அந்த ஞானஸ்நானம் வேணும்னு கேட்டா, अभी मुझे वैसा बपतिस्मा चाहिए करके मांगता है, तो மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காத பாஸ்டர் जो पास्टर डूब के बपतिस्मा नहीं लिए, இந்த விசுவாசிக்கு மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார். इस विश्वासी को जो है डूब कर बपतिस्मा दे रहे. இது எப்படி இருக்கு தெரியுமா? ये कैसा है पता है क्या? முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட் பண்றது மாதிரி இருக்கு. बिना अंडे के अंडा ऑमलेट बनाने जैसा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. இவர் கட்டளையை கைக்கொள்ள மாட்டாரா? ये आज्ञा को पालन नहीं करेंगे. சொல்றது விளங்குதா? जो कह रहा समझे कि नहीं? நான் கட்டளையை கைக்கொள்ள மாட்டேன், ये आज्ञा पालन नहीं करेंगे. அப்ப நீ வரியா, நான் உன்னை முக்கி விடுறேன். ए भाई तो आता है कि मैं तेरे को डुबकी मार के छोड़ता हूँ. முட்டாள்தனமா இருக்கா இல்லையா? मूर्खता है कि नहीं? Praise the Lord. प्रेज द लॉर्ड. அல்லேலூயா. हालेलुया. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமானாலும் बपतिस्मा लेना है तो भी ஒருவர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவரிடத்தில் தான் நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். एक जन जिसने डूब कर बपतिस्मा लिया है उसी से डूब कर बपतिस्मा लेना है. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது, இயேசு மூழ்கி தான் ஞானஸ்நானம் பெற்றார். बाइबल हमसे साफ कहता है कि यीशु डूब कर ही बपतिस्मा लिए. ரோமன் கத்தோலிக் பழைய வெர்ஷன், இப்போ உள்ளதெல்லாம் மாத்திட்டாங்க. रोमन कैथोलिक के पुराने वर्जन में அர்ச்சாபக அருளப்பர் ஒரு திருமுழுக்கு போட்டு, ஒரு திருமுழுக்கு அப்ப ஒரு முறை முக்கி, திருமுழுக்கு, முழுக்குன்னா என்ன? முழுக்குன்னா என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன் சத்தமா. முழுக்குன்னா என்ன? முழுக்கி விட்டுருவோம் இன்னைக்கு பிறகு, அத்தனை பேர் வாய் திறந்து சொல்லுங்க. முழுக்குன்னா என்ன? முழுக்குதல். அல்லேலூயா. हालेलुया. மொத்தம் நினைஞ்சிருக்கணும். देखिए वो रोमन कैथोलिक के पुराने वर्जन में कहा कि यूहन्ना बपतिस्मा देना उनको एक बार डुबकी दे के उठाए कर. Praise the Lord. प्रेज द लॉर्ड. அர்ச்சாபக அருளப்பர் ஒரு திருமுழுக்கு போட்டு ஸ்நானம் கொடுத்தார். यूहन्ना बपतिस्मा देने वाला जो एक बार उनको डुबाकर निकाला, बार डुबकी दिया. ரோமன் கத்தோலிக் பழைய பைபிள்ல இருக்கு. ऐसे रोमन कैथोलिक के पुराने बाइबल में है. இப்போ உள்ள பைபிள்ல எல்லாம் யோவான் ஸ்நானகன் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. अभी के बाइबल में तो यूहन्ना बपतिस्मा देना लिख दिए. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அப்ப तब ஏமன் பைபிள் படி சரியான ஞானஸ்நானம் அப்படின்றது மூழ்கி ஞானஸ்நானம். बाइबल के हिसाब से सही बपतिस्मा मतलब डूबकर बपतिस्मा. அதை பெற்றவர்கள் தான் எடுக்க வேண்டும் கர்த்தருடைய பந்தியை. उसे जो प्राप्त किए वही प्रभु भोजन में भाग लेना அதை है. பெற்றவர்கள் தான் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கவும் செய்ய வேண்டும். और उसे जिसने प्राप्त किया है उसी को प्रभु भोजन देना भी है. Praise the Lord. प्रेज द लॉर्ड. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆமென். நீ எங்க போனாலும் சரி, जहाँ कहीं पर जाओ, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, किसी भी जगह पर जाओ, கர்த்தருடைய பந்தி எடுக்கணுமா? प्रभु भोजन लेना है क्या? கர்த்தருடைய பந்தி கொடுத்திருக்கிறவர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். प्रभु भोजन जिस जो दे रहा है वो उद्धार पाया हुआ रहना चाहिए. மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். डूब कर बपतिस्मा लिया रहना चाहिए. மூணாவது, கொடுக்கிறவங்களுக்கு
மூன்றான தகுதி तीसरा जो देने वाले लोग की योग्यता है, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவன் கர்த்தருடைய பந்தியை கொடுக்க கூடாது. जिसने पवित्र आत्मा का अभिषेक नहीं पाया वो प्रभु भोजन नहीं देना चाहिए। பைபிள்ல எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா बाइबल में कहां पर एक कर आप पूछोगे तो முதல் நூற்றாண்டில் पहली शताब्दी में அப்போஸ்தலர் காலத்தில் प्रेरितों के दिनों में பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத ஒருவரையும் पवित्र आत्मा का अभिषेक जिसने पाया नहीं उसमें से एक व्यक्ति को भी சபையின் தலைவர்களாகவோ कलीसिया का प्रधान, சபையின் மூப்பர்களாகவோ कलीसिया का मुखिया, சபையின் பாஸ்டராகவோ அப்பாயின்மென்ட் பண்ணவே இல்லை. कलीसिया का पास्टर करके नियुक्त नहीं किए। அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசித்து பார்த்தா प्रेरितों के 6वें अध्याय के 1 से लेकर 3 वचन को पढ़कर देखेंगे तो அந்த वசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. उन वचनों में कहा गया है, देखिए, கிரேக்க சபையில் உள்ளவ விதவைகளை விசாரிப்பதற்கு यूनानी भाषा के कलीसिया के विधवाओं को पूछताछ करने के लिए அங்க வந்து சிலரை அப்பாயின்மென்ட் பண்றாங்க. वहां पर कुछ लोगों को नियुक्त कर रहे हैं। அந்த இடத்துல அப்பாயின்மென்ட் பண்ணப்பட்டவங்க அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் என்று பைபிள் சொல்லுது. उस जगह पर जितने भी लोगों को नियुक्त किए वे सभी पवित्र आत्मा के अभिषेक से भरे हुए थे। कर கவனிங்க, சபை வளருது, अच्छे से ध्यान दीजिए, कलीसिया बढ़ रहा है, விதவைகள் வர்றாங்க, विधवाएं आती है, விதவைகளை விசாரிக்கிறதுக்கும் विधवाओं का ख्याल रखने के लिए, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கிறதுக்கும் उनको खाना खिलाने के लिए சிலர் என்ன அப்போஸ்தலர் என்ன செய்றாங்கன்னா சிலர் அப்பாயின்மென்ட் பண்றாங்க. प्रेरित लोग क्या कर रहे, कुछ लोगों को उनके ऊपर नियुक्त कर रहे। அந்த சாப்பாடு போட்டு கொடுக்கிறவங்க கூட, சர்ச்சில சாப்பாடு போட்டு கொடுக்கிறவங்க கூட, उस जगह पर उनको खाना खिलाने वाला, चर्च में जो खाना बांटने वाले वो भी பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார்கள். पवित्र आत्मा से भरपूर थे। அதுல ஒரு மனுஷன் தான் ஸ்தேவான். उसमें से एक मनुष्य स्तिफनुस था। அல்லேலூயா, 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 அல்லேलूया। ஆதி சபையில கர்த்தருடைய பந்தியை கொடுத்தது யாரு? तो शुरुआती कलीसिया में प्रभु भोजन किसने दिया? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், पवित्र आत्मा से जो भरपूर थे, கர்த்தருடைய சீஷர்கள். परमेश्वर के चेले। அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவன் வேதத்தின்படி கர்த்தருடைய பந்தியை கொடுப்பதற்கு லாயக்கற்றவன். तो पवित्र आत्मा जिसने नहीं पाया वो वचन के आधार पर प्रभु भोजन देने के लिए लायक नहीं। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. நேரமில்லை, நான் முடிக்கிறேன். समय नहीं, मैं समाप्त करता हूं। ஆனா இப்போ ஒரு பெரிய கொடுமையை நான் பார்க்கிறேன். लेकिन मैं भी एक बड़ी कठोरता को देखता हूं। ரட்சிக்கப்படாதவர்கள், जो उद्धार नहीं पाए, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களிடத்துல போய் கர்த்தருடைய பந்தி வாங்குறான். जो उद्धार पाए हैं वो जाकर जो उद्धार नहीं पाए उनसे प्रभु भोजन ले रहे हैं। மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவன், जो डूबकर बपतिस्मा नहीं लिया, ஏமன் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறான். प्रभु भोजन बांट रहा है। மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவன் அவரிடத்துல போய் கர்த்தருடைய பந்தி வாங்குறான். இது கொடுமை. और जिसने डूबकर बपतिस्मा लिया है वो जाकर उससे प्रभु भोजन ले रहे, बड़ी कठोरता है। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியை பெற்றவன் पवित्र आत्मा को जिसने पाया, பரிசுத்த ஆவியை பெறாதவனிடத்துல போய் கர்த்தருடைய பந்தியை வாங்குறான். जिसने पवित्र आत्मा नहीं पाया उसके पास जाकर प्रभु भोजन ले रहा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட நீ, उद्धार पाया हुआ तू, ஞானஸ்நானம் பெற்ற நீ, बपतिस्मा पाया हुआ तू, பரிசுத்த ஆவியை பெற்ற நீ, पवित्र आत्मा को पाया हुआ तू, ரட்சிக்கப்படாத, उद्धार नहीं पाया हुआ, மூழ்கி ஞானஸ்நானம் பெறாத, जो डूबकर बपतिस्मा नहीं लिया, அபிஷேகம் பெறாத, जिसने अभिषेक नहीं लिया, ஒருவரிடத்திலிருந்து ஒரு நாளும் கர்த்தருடைய பந்தியை வாங்க கூடாது. ऐसे एक व्यक्ति से एक भी दिन तू प्रभु भोजन मत ले। எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பந்தியை வாங்க கூடாது. किसी भी परिस्थिति में तू प्रभु भोजन मत ले। அல்லேலூயா. हालेलुया। அப்போ तब சபை கூடி வருதல் எதற்காக? कलीसिया में आना, इकट्ठा होना किसके लिए? கர்த்தருடைய பந்தி அனுசரிப்பதற்கு. प्रभु भोजन में भाग लेने के लिए। கர்த்தருடைய பந்தினா என்ன? तो प्रभु भोजन मतलब क्या? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூறுவது. यीशु मसीह की दुख और मृत्यु को स्मरण करना। இது சும்மா வந்து வாங்கி போட்டுட்டு போறது இல்ல. ऐसे आकर नाम के लिए लेकर गए, खाकर गए, ऐसा नहीं। இது மாசத்துல ஒரு நாள் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு போறது இல்ல. अरे महीने में एक बार देते ले लो करके, ऐसा नहीं। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அப்படி பாடு மரணங்கள் நினைவு கூறாம, उनके दुख और मृत्यु को स्मरण किए बिना, எனக்காக இயேசு பட்ட பாடுகள், मेरे लिए यीशु उठाए दुख, எனக்காக இயேசு சிந்தின ரத்தங்கள், मेरे लिए यीशु बाए लहू, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கூறாம கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க கூடாது. उनके दुख और मृत्यु को, जी उठने को स्मरण किए बिना उसमें भाग मत लीजिए। கர்த்தருடைய பந்தி அனுசரிச்சிட்டு போகும்போது உனக்குள் ரட்சிப்பு புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். प्रभु भोजन भाग लेकर जाने के बाद तेरे अंदर जो एक उद्धार का नया हुआ होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பந்தி எடுக்கும் நாள்னா என்ன நாள் தெரியுமா? परमेश्वर के प्रभु भोजन लेने का दिन मतलब कौन सा दिन मालूम है क्या? ரட்சிப்பை புதுப்பிக்கும் நாள்.
उद्धार को नया करने का दिन, ரட்சிப்பை उद्धार को புதுப்பிக்கும் நாள். नया करने का दिन। தகுதி இல்லாம கர்த்தருடைய பந்தி எடுக்க கூடாது. बिना योग्यता के प्रभु भोजन मत लीजिए, தகுதி இல்லாதவங்களிடத்திலிருந்தும் கர்த்தருடைய பந்தியை நம்ம வாங்க கூடாது. और जो लायक नहीं इसके लिए उनसे भी कभी इस प्रभु भोजन को मत लीजिए। கண்களை மூடுவா, आंखों को बंद करेंगे, இடத்துல எழுந்திருக்க ஆரம்பிப்பா. बैठे जगह पर हम सभी खड़े हो जाएंगे। கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் இந்த மெசேஜை நான் தொடர்ந்து உங்களுக்கு பண்ணுவேன். परमेश्वर की इच्छा हो तो इसी संदेश को अगले हफ्ते भी लगातार आगे बताऊंगा। அடுத்த வாரத்துக்கு நான் உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर, கர்த்தாவே प्रभु நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. आप मुझसे बात के वचनों के लिए धन्यवाद करके கைகளை बोलिए। உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. हाथ उठाकर परमेश्वर को देखकर 2 बोलिए। நிமிஷம் தான், டைம் இல்ல நமக்கு. 2 ही मिनट समय नहीं है हमारे கண்களை पास। மூடுவோம், ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே आंख बंद कीजिए, परमेश्वर को நீர் என்னோடு बोलिए। பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. आप मुझसे बात के वचनों के लिए धन्यवाद சொல்லுங்க पिता। சொல்லுங்க 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 சொல்லுங்க. बोलिए बोलिए बोलिए। அநேக நேரத்தில் கர்த்தருடைய பந்தியை குறித்து உதாசீனமா நினைச்சிருப்பா. अनेक समय में हमने जो प्रभु भोजन के विषय लापरवाही दिखाई है। எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் போல இருக்கு. अरे कैसे भी जी कैसे ले सकते कर அப்படிலாம் கிடையாது. ऐसा सब नहीं। கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, परमेश्वर ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியை हर एक प्रभु भोजन को நான் அனுசரிக்கும் போது मैं उसमें भाग लेते என்னுடைய समय இரட்சிப்பை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். मेरे उद्धार को मैं नया कर लेना चाहता கைகளை हूँ। உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? हाथ उठा के प्रार्थना करोगे கர்த்தருடைய क्या? பந்தி प्रभु भोजन எப்பெல்லாம் நடக்குதோ जब जब होता है ஆயத்தமாகி तैयार होकर கர்த்தருடைய பந்தியை நான் எடுப்பாண்டவரே प्रभु भोजन भाग लूंगा मैं। சொல்லுங்க. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா यीशु पिता இரட்சிப்பை புதுப்பிக்காம मेरे उद्धार को नए किए बिना கர்த்தருடைய பந்தியை முடிச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன். प्रभु भोजन खत्म करके मैं नहीं जाऊंगा। கைகளை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए। உனக்கு அடுத்த வாரம் ஒரு செய்தி உனக்கு சொல்லுவோம் பாரு. अगले हफ्ते में एक संदेश तुझे बताऊंगा। கர்த்தருடைய பந்தி எடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்ற செய்தி வேதத்துல இருக்கு. पर परमेश्वर का प्रभु भोजन लिए बिना तू स्वर्ग राज नहीं जा सकता करके संदेश पवित्र शास्त्र में, வேதத்தின் படி உள்ள கர்த்தருடைய பந்தி, पवित्र शास्त्र के आधार पे जो प्रभु भोजन है, ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று उद्धार पाकर बपतिस्मा लेकर கர்த்தருடைய பந்தி எடுக்கணும். प्रभु भोजन लेना है। அந்த பந்தியை எடுக்காம கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளால போக முடியாதுன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. நான் அடுத்த வாரம் சொல்லுவேன். उस भोजन को लिए बिना तुम स्वर्ग राज नहीं जा सकते करके बाइबल साफ कहते, मैं अगले हफ्ते बताऊंगा। கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே हाथ उठाकर बोलोगे क्या? இயேசுப்பா यीशु पिता உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவதற்கு आपके दुख और मृत्यु को स्मरण करने के எங்களுக்கு लिए நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. आप हमारी मदद करनी चाहिए எங்களுக்கு प्रभु। உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. आप हमारी मदद करनी चाहिए प्रभु। கர்த்தருடைய பந்தியை நான் அற்பமா நினைக்க மாட்டேன். परमेश्वर के प्रभु भोजन को तुच्छ नहीं जानूंगा। கர்த்தருடைய பந்தியை கனத்துக்குரிய காரியமாய் நினைக்க प्रभु भोजन को मैं आदर का कार्य समझने के लिए ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे स्मरण करता हूं ஒப்பு प्रभु, கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे समर्पण करता हूं प्रभु। எனக்கு பகல் நேரத்துல आज दोपहर के समय யாராவது कोई तो भी ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறாம இருப்பீங்கன்னா, उद्धार पाकर बपतिस्मा नहीं लिए है तो பைபிள் படி உள்ள ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. बाइबल के अनुसार जो बपतिस्मा है उसके लिए अपने आप को समर्पण कीजिए। பைபிள் படி உள்ள ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. बाइबल के आधार पे जो बपतिस्मा है उसके लिए अपने आप को समर्पण कीजिए। பைபிள் படி இல்லாத ஞானஸ்நானத்தை எடுத்துக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன்னா, बाइबल के आधार पे जो बपतिस्मा नहीं है उसे लेकर आप कहोगे बपतिस्मा लिया हूं तो அது வேதம் ஏற்றுக்கொள்ளாது. उसे पवित्र शास्त्र अंगीकार नहीं करेगा, பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. स्वर्ग उसे स्वीकार नहीं करेगा, அப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ளால போக முடியாது. पिता के राज्य में नहीं जा सकते, கட்டளைக்கு கீழ்ப்படியாம அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. आज्ञा को माने बिना हम परमेश्वर के राज्य में नहीं जा सकते। அப்படிப்பட்டவங்க யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, ऐसा कोई यहाँ पर है तो அப்படிப்பட்டவங்க யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, ऐसा कोई यहाँ पर है तो இன்னைக்கு பகல் காலத்தில் நீ உன் இருதயத்துக்குள்ள தீர்மானம் பண்ணிக்க. आज इस दोपहर के समय तेरे हृदय के अंदर एक फैसला कर ले। அப்படிப்பட்டவங்க யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, ऐसा कोई है तो இந்த பகல் நேரத்தில் நீ உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்க. आज इस दोपहर के समय तेरे हृदय में फैसला कर ले। என் ஏசப்பாவுடைய கட்டளை இது. मेरे यीशु पिता की आज्ञा है ये, மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு இல்ல, मनुष्य को तृप्त करने के लिए नहीं, ஏசப்பாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு. यीशु पिता की आज्ञा को पूरी करने के लिए, அதற்கு பிறகு சபையோடு இணைந்து கர்த்தருடைய பந்தியில் பிரவேசிப்பதற்கு, उसके बाद कलीसिया के साथ जुड़कर प्रभु भोजन में प्रवेश करने के அவருடைய लिए, பாடு மரணங்களை நினைவு கூறுவதற்கு उनके दुख और मृत्यु को स्मरण करने के लिए உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். अपने आप को तैयार कर ले, உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். अपने आप को तैयार कर ले। காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. दिन जल्दी से बीत रहा है, கடைசி நாட்களின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. अंतिम दिन की निशानियां हो रही உன் है। நாட்களை தாமதப்படுத்த வேண்டாம். तेरे दिन को और देरी मत कर, இது ரட்சிப்பின் நாள், ये उद्धार का दिन இது है, ரட்சணிய நாள். ये बचने का दिन है। காலத்தை பயன்படுத்திக்க, समय को इस्तेमाल कर ले, காலத்தை பயன்படுத்தி समय को इस्तेमाल कर ஞானஸ்நானம் பெற்று ஆயத்தமாயிக்க. बपतिस्मा लेके तैयार हो जा। மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்றேன். दोबारा एक कार्य कहता हूं, ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளையே, बपतिस्मा पाए परमेश्वर के बच्चे, கர்த்தருடைய பந்தியை நீ விலக்க கூடாது. प्रभु भोजन को तू
दूर मत कर, பரிசுத்தமாகணும், पवित्र हो, பரிசுத்தமாகணும், पवित्र हो, பரிசுத்தமாகி கர்த்தருடைய பந்தியில வந்து சேர்ந்துறணும். पवित्र होकर प्रभु भोजन में आके शामिल होना है। காலங்களை வீணடிக்க கூடாது. समय को बर्बाद मत कर, பாவத்தோடு இருந்து पाप के साथ जीकर கர்த்தருடைய பந்தியை விலக்கிட்டு இருக்கறியே, प्रभु भोजन को तो दूर कर रही है। இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்க. आज एक फैसला कर ले, பாவத்தை விட்டு விலகுவேன், पाप को छोड़ के दूर हटूंगी, கர்த்தருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாவேன், प्रभु भोजन के लिए मैं तैयार होंगी, கர்த்தருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாவேன், प्रभु भोजन के लिए तैयार होऊंगा, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவேன், प्रभु भोजन के लिए तैयार होऊंगा, கர்த்தருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாவேன், प्रभु भोजन के लिए तैयार होऊंगा, கர்த்தருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாவேன். प्रभु भोजन के लिए तैयार होऊंगा। ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை हो सकता है ரட்சிக்கப்படாதவனுடைய கையில் இருந்து அப்பமும் ரசமும் வாங்கி இருந்தா, उद्धार नहीं पाया ऐसे व्यक्ति से तूने रोटी और दाखरस लिया है तो, பைபிள் படி உள்ள ஞானஸ்நானம் பெறாதவனிடத்தில் அப்பமும் ரசமும் வாங்கி இருந்தா, बाइबल के आधार पे जिसने बपतिस्मा नहीं लिया वैसे व्यक्ति से तूने रोटी और दाखरस लिया है तो, அபிஷேகம் பெறாதவனிடத்தில் அப்பமும் ரசமும் வாங்கி இருந்தா, जिसने अभिषेक नहीं पाया ऐसे व्यक्ति से तूने रोटी और दाखरस लिया है तो, ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும், परमेश्वर से माफी मांग, மன்னிப்பு கேட்கணும். माफी मांग। சாபம் நம்முடைய வீடுகளில் வரக்கூடாது. श्राप हमारे घरों के अंदर नहीं आना चाहिए, வேதத்துக்கு தான் கட்டுப்படணும். वचन की ही हमें माननी है। இந்த மனுஷரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். किसी भी मनुष्य को तृप्त करने का जीवन हमें नहीं चाहिए। கண்கள் மூடுங்க, आंखों को बंद कीजिए, ஒரே ஒரு நிமிஷம் एक ही मिनट வலது கரத்தை உயர்த்தி दाहिने हाथ को उठाकर மெல்லிய சத்தத்துல धीमी आवाज में இன்றைக்குள்ள வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். आज के वचन के लिए मुझे समर्पण करता हूं। மெல்லிய சத்தத்துல ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாரு. धीमी आवाज में 1 मिनट प्रार्थना कीजिए। என்னை கேட்ட வசனத்துல உன்னை எங்க மாற்றணும் மாத்திக்க. आज सुने वचन से तुझे कहां पर बदलना है बदल ले, எதுக்கு கீழ்ப்படியணும் கீழ்ப்படிஞ்சுக்க. किसे मानना है उसके लिए मान। இந்த நாளை நீ வேஸ்ட் பண்ணிராத. इन दिनों को तो वेस्ट मत कर। கர்த்தர் உனக்காக தந்த நாள் இது. परमेश्वर तेरे लिए दिया हुआ दिन है, கர்த்தர் உனக்காக தந்த நாள் இது. परमेश्वर तेरे लिए दिया हुआ दिन है, கர்த்தர் உனக்காக தந்த நாள் இது. परमेश्वर तेरे लिए दिया हुआ दिन है। டைமை யூஸ் பண்ணிக்க. समय को इस्तेमाल कर ले, ஆண்டவருடைய கையில உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. परमेश्वर के हाथ में तुझे समर्पण ஒப்பு कर, கொடுத்து ஜெபிக்க ஆரம்பி. समर्पण करके प्रार्थना कर। எந்த இடத்துல நீ எழும்பணும், जिस जगह पर तुझे उठना எந்த है, இடத்துல உன்னை சரி பண்ணணும், जिस जगह पर तुझे सही करना இந்த है, கேட்ட வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. तूने जो आज वचन सुना उसके लिए समर्पण कर। நான் கர்த்தருடைய வசனத்தை நான் உனக்கு வசனமா சொல்லியிருக்கேன். मैं परमेश्वर के वचन को तुझे वचन के रूप में बताया हूँ, வசனத்தை நான் அப்படியே சொல்லியிருக்கேன். वचन को वैसे ही बताया हूँ। கீழ்ப்படிய வேண்டியது உன்னுடைய கடமை. अभी इसे मानना तेरा कर्तव्य है। சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். सर्वशक्तिमान परमेश्वर के हाथों में समर्पण பரிசுத்த करते हैं। ஆவியானவரே, पवित्र आत्मा, உம்முடைய மகிமையான பிரசன்னம் என் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. आपकी महिमा से मेरी उपस्थिति मेरे बच्चों के साथ रहे। வசனத்தை கேட்ட பிள்ளைகள் वचन को सुने बच्चे இந்த வசனத்துக்கு தங்களை கட்டுப்படுத்தட்டும். इस वचन के अपने अंदर जो काबू में लाए, வசனம் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். वचन इनके ऊपर राज करे, இவர்கள் இருதயங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். इनके हृदय से दूर ना जाए। பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आशीष करते வருகை हैं। பரியந்தம் உம்முடைய சமாதானம் என் பிள்ளைகளோடு இருக்கட்டும். आगमन तक आपकी शांति इस बच्चों के साथ रखे, பாதுகாத்துக் கொள்ளுங்க. सुरक्षा कीजिए। துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना से अच्छे पिता, மில்கர் बोली ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய अनुग्रह, தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा एकता शांति आनंद உங்களை விடும் என்றும் என்று சதா காலங்களிலும் आपके में सदा काल இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து. பிரைஸ் தி லார்ட். परमेश्वर